This conference will now be recorded. ஓகே. செக்யூரிட்டிய பொறுத்தவரைக்கும் நமக்கு டிஃபென்ஸ் இன் டெப்த் ஆப்ஷன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ டிஃபென்ஸ் இன் டெப்த் நம்ம சொல்யூஷனிங் பண்ணும்போது, இப்ப ஐடென்டிட்டி அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட் வந்து நம்ம பார்த்தோம். AWS உடைய IAM, டைரக்டரி சர்வீசஸ் அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணலான்ட்டு. பட் ஜென்ரலா வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்ப டூல் செட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இன்வென்டரி, மானிட்டரிங், லாகிங், தென் வல்னரபிலிட்டி மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த ஆஸ்பெக்ட் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா, த்ரெட் எப்படி ப்ரொடெக்ட் பண்றோம், எப்படி நம்ம மால்வேர் ப்ரொடெக்ஷன் எனேபிள் பண்றோம். ஸோ அதுக்கான சில டூல்ஸ்லாம் இருக்கு. AWS இன்ஸ்பெக்டர் வந்து ஒன் ஆஃப் த பாப்புலர் டூல். இதை தாண்டி வந்து நிறைய இப்போ கார்ட் டியூட்டி, டிடெக்டிவ், மேசி, செக்யூரிட்டி ஹப் அப்படின்ற மாதிரி டூல்ஸ்லாம் இருக்கு. ஸோ இப்போ நம்ம டேட்டா வந்து we have to safeguard it. So data வந்து பார்த்தோம் அப்படின்னா it can be stored in actual storage. So storageல இருக்கும்போது we have to enable encryption and get it encrypted. So அதை safeguard பண்ணணும். So data வந்து it can be present in different AWS product. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம சர்டிஃபிகேட் ஸ்டோர் பண்ணுவோம், சீக்ரெட் இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ எல்லாத்தையும் நம்ம வந்து சேஃப்கார்ட் பண்ணணும், இன்க்ளூடிங் வென் த டேட்டா இஸ் இன் EC2 இன்ஸ்டன்ஸ்ல இருக்கும்போது, இல்லை ரிலேஷனல் டேட்டா பேஸ்ல இருக்கும்போது. ஸோ எல்லாத்துக்கும் வந்து ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் கிடையாது. ஸோ வெறும் என்கிரிப்ஷன் மட்டும் எனேபிள் பண்ணால் இட் இஸ் நாட் கோயிங் டு சேவ் எவ்ரி திங். பிகாஸ் ஏன்னா வந்து டேட்டா வந்து டிரான்சிட்ல இருக்கும். இட் ஹேஸ் டு கெட் transferred in the network. ஸோ அப்படின்னும் போது தென் we have to use different tools. இப்போ நம்ம ஒன் பை ஒன் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டூல்ஸ் இருக்கு, ஸோ அதை எந்த இடத்துல யூஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ ப்ரைமரியாக நம்ம வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய டூல் வந்து Amazon இன்ஸ்பெக்டர். ஸோ அது வந்து மோஸ்ட் காமன்லி யூஸ்ட் டூல். ஸோ இன்ஸ்பெக்டரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ க்ளவுடோடைய செக்யூரிட்டி அசஸ்மெண்ட், இப்போ நம்ம எப்படி பேட்ச் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் சிஸ்டம்ஸ் மேனேஜர் வழியா. பட் தென் வல்னரபிலிட்டிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்விரான்மெண்ட்ல வந்து இருக்கும். ஸோ அந்த என்விரான்மெண்ட்ல இருக்கக்கூடிய வல்னரபிலிட்டிஸ் அந்த செக்யூரிட்டி அசஸ்மெண்ட் வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா, Amazon இன்ஸ்பெக்டர் வந்து ஒரு நேட்டிவ் டூல். இது வந்து நம்ம வந்து ஏஜென்ட்லெஸ் ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், எப்படி அதை யூஸ் பண்ணுவாங்கன்றத பார்ப்போம். ஸோ இன்ஸ்பெக்டர் vulnerability or threat. ஓகே. ஸோ இனிஷியலாக இது வந்த புதுசில் பார்த்தீங்க அப்படின்னா இட் வாஸ் ஒன்லி ஃபார் EC2 இன்ஸ்டன்சஸ்க்கு மட்டும்தான் கொண்டு வந்தாங்க. பட் தென் ஓவர் த பீரியட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா they started using it for some of the content stored in lambda function. Then even வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ECSல இருக்கக்கூடிய வல்னரபிலிட்டிஸ் அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. ஸோ லெட் மீ ஜஸ்ட் ஆட் திஸ். ஸோ இனிஷியலாக Amazon இன்ஸ்பெக்டர் வந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ரெகுலர் என்விரான்மெண்ட்டில் வந்து அது வரைக்கும் வந்து குவாலஸ், தென் டெனபிள்னஸஸ் இந்த மாதிரி ப்ராடக்ட் தான் வந்து வல்னரபிலிட்டி ஸ்கேனிங்க்கு வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க என்டர்பிரைஸ் ஆர்கனைசேஷனில். பட் நிறைய அப்ளிகேஷன்ஸ், நிறைய சர்வர்ஸ் வந்து AWS பிளாட்ஃபார்ம்ல வந்ததுக்கு அப்புறம் தென் தே தாட் எதுக்கு நம்ம எக்ஸ்பென்சிவா நிறைய இது வந்து லைசன்ஸ் வாங்க வேண்டியது இருக்கு. இதுல வந்து நிறைய சேலஞ்சஸும் இருக்கு. வி ஹேவ் டு ஒர்க் வித் வெண்டார், நிறைய லைசன்சிங், நிறைய அப்டேட்ஸ் பண்ண வேண்டியது இருக்கு. வேறஸ் Amazon இன்ஸ்பெக்டர் வந்து அட் தட் டைம் இட் வாஸ் நாட் வெரி பாப்புலர். பட் தென் ஓவர் த பீரியட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டூல்ஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா பேக் எண்ட்ல வந்து எந்த ஒரு வல்னரபிலிட்டி அசஸ்மெண்ட் டூல் எடுத்துக்கிட்டாலும் ஸோ அதுக்கு பேக் எண்ட்ல வந்து ஒரு கம்ப்ளைன்ஸ் ரெகுலேட்டரி ஸ்டாண்டர்ட் இருக்கும். இப்போ சில ஆர்கனைசேஷன்ல வந்து SOC கம்ப்ளைன்ஸ் வேணும்னு எதிர்பார்ப்பாங்க, சில ஆர்கனைசேஷன்ல வந்து CAS கம்ப்ளைன்ஸ் லெவல் 2 வேணும்னுவாங்க, இல்லை சில ஆர்கனைசேஷன்ல வந்து HIPAA கம்ப்ளைன்ஸ் வேணும்னு சொல்லுவாங்க. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஆர்கனைசேஷன். இண்டஸ்ட்ரி வெர்டிக்கலுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு செக்யூரிட்டி கம்ப்ளைன்ஸ் வந்து டிஃபர் ஆகும். ஸோ அப்போ அந்த செக்யூரிட்டி கம்ப்ளைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டூலில் வந்து எந்தெந்த மாடியூலுக்கு அகேன்ஸ்டாக நம்ம வந்து ஸ்கேன் பண்ணணும், என்ன செக்ஸ்லாம் எனேபிள் பண்ணணுன்றது டிஃபர் ஆகும். ஸோ அதுக்கு வந்து டெனபிள், இந்த குவாலஸ், இந்த டூல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இட் வாஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல். பட் தென் இதுக்கு வந்து நம்ம தனியாக வந்து சர்வர்ஸ் டிப்ளாய் பண்ணி அது மூலியமா தான் நம்ம சென்ட்ரலைஸ்டாக நம்ம மேனேஜ் பண்ண முடியும். வேறஸ் இன்ஸ்பெக்டரை பொறுத்த வரைக்கும் இட் இஸ்
செக்யூரிட்டி அசஸ்மெண்ட் as a சர்வீஸ் அது. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தேர் இங்கே வந்து நம்ம தனியாக வந்து டூல் இன்ஸ்டால் பண்ணுறது இல்லை தனியாக சர்வரை வந்து டெப்ளாய் பண்ணுறது அப்படிலாம் கிடையாது. டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணலாம், நெட்வொர்க் வழியாக யூ கேன் கோ அண்ட் ஸ்கேன் யுவர் சிஸ்டம்ஸ் அண்ட் தென் கெட் த ரிப்போர்ட் இமீடியட்லி. ஸோ இப்போ இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அசஸ்மெண்ட், செக்யூரிட்டி அசஸ்மெண்ட் வந்து I can just say automated security assessment as a service. First one, it was intended for EC2 instances. EC2 instancesல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய systems manager ஆர் அமேசானுடைய எஸ்எஸ்எம் ஏஜென்ட் வழியாக நம்ம அந்த பர்டிகுலர் ஸ்கேனிங் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம். இதுக்கு தனியாகவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இருக்கு எனேபிள் பண்ணுறதுக்கு. பட் இப்போ ஏடபிள்யூஎஸ்ல ரன் ஆகக்கூடிய மிஷின்ஸ்லாம் வந்து டைரெக்டாக அந்த எஸ்எஸ்எம் ஏஜென்ட் இருந்தாலே போதும், டைரெக்டாக நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள் அதை அந்த ரிப்போர்ட் எடுத்துக்கலாம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் எ நெட்ஒர்க் பேஸ்ட் ஸ்கேனிங் தான். டைரெக்டாக நம்ம நெட்ஒர்க் வழியாக வந்து என்னென்ன வல்னரபிலிட்டிஸ் இருக்கு என்னன்றதை வந்து ஸ்கேன் பண்ணி நம்ம ரிப்போர்ட் எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இட் வாஸ் ஒன்லி ஃபார் EC2. இப்போ ரீசெண்டாக என்ஹான்ஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் இட் ஸ்டார்டட் டூயிங் இட் ஃபார் ECR. ECRன்னும் போது நம்ம கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரியில் ஸ்டோர் ஆகிருக்கக்கூடிய இமேஜஸ். ஸோ இங்கே வந்து வர்ச்சுவல் மெஷின்ஸ்க்கு மட்டும்தான் இருந்தது ஃபர்ஸ்ட்டு, அதாவது இன்ஸ்டன்சஸ் AWS பொறுத்த வரைக்கும். தென் இப்போ ECR கண்டெய்னரில் இருக்கக்கூடிய ரெஜிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய இமேஜஸ் வந்து இது பண்ணலாம். பட் இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இது லைவ் ரன்னிங் இன்ஸ்டன்சஸ்க்கு மட்டும்தான் வந்து ஒர்க் ஆகும். வேற இது ECR கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரின் போது இமேஜ்னும் போது இட் இஸ் என்ன சொல்றது, நம்ம எப்பப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ இமேஜ் புஷ் பண்ணுறோமோ ஸோ ஆட்டோமேட்டிக்கலி ஸ்கேன்ஸ் ஃபார் vulnerabilities or threat whenever there is a new version pushed. ஸோ மூணாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா லாம்டா ஃபங்க்ஷன். ஸோ லாம்டா ஃபங்க்ஷனில் இருக்கக்கூடிய அந்த ஃபங்க்ஷனில் இருக்கக்கூடிய கோடில் என்னென்ன பிரச்சனை இருக்கு. ஸோ வர்ச்சுவல் மிஷின்ஸ்ல இன்ஸ்டன்ஸும் ஸ்கேன் பண்ணலாம், இமேஜும் ஸ்கேன் பண்ணலாம், கோடும் ஸ்கேன் பண்ணலாம் இப்போ அமேசான் இன்ஸ்பெக்டர். ஸோ இது வந்து ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் வந்து அப்படி கிடையாது. ஃபியூ இயர்ஸ் பேக் இட் வாஸ் ஒன்லி இன்டெண்டட் ஃபார் what you call EC2 instances. பட் நம்ம இன்ஸ்பெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் தி பீரியட் இட் இஸ் எவால்விங். ஸோ அது நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இட் ஹேஸ் டு கவர் லாட் ஆஃப் திங்ஸ். இப்போ இந்த குவாலிட்டி டெனபிள் எடுத்துக்கிட்டாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குமே வந்து இந்த கண்டெய்னர் கான்செப்ட், லாம்டா ஃபங்க்ஷன் எஸ் எ கோட், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் நியூ ஃபார் தேம் ஆல்சோ. அவங்களும் அதை ட்ரை பண்ணுறாங்க இன்க்ளூட் பண்ணுறதுக்கு. பட் அமேசான் வந்து they took the right step. அந்த கவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டெய்னர்ஸ் அண்ட் தென் லாம்டா ஃபங்க்ஷன். ஸோ சில ஆர்கனைசேஷனில் வந்து அவங்களுடைய ஒர்க் லோட் வந்து மாடர்னரைஸ் பண்ணுறாங்க. ஸோ மாடர்னரைஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து இட் இஸ் டேர்னிங் இன் டு அ பாட் ஆர் அ கண்டெய்னர். ஸோ அப்போ வந்து இட் ஹேஸ் டு சப்போர்ட் ஒரு என்விரான்மெண்ட்ல வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ப்ரொடெக்ட் பண்றது, அப்ளிகேஷனை ப்ரொடெக்ட் பண்றது, டேட்டா ப்ரொடெக்ட் பண்றதுன்றது வந்து ரெக்யர்மெண்டா இருக்கு. இப்போ இந்த டேட்டா ப்ரொடெக்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா நவ் இட் இஸ் பீங் ப்ரொடெக்டட் யூசிங் என்கிரிப்ஷன் ஆர் நிறைய டெக்னிக்ஸ் வந்துருச்சு. வேறஸ் வந்து இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் அப்ளிகேஷனையும் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நிறைய இந்த மாதிரி குவாலிஸ் டெனபிள் நெசஸ் இந்த மாதிரி டூல் இருக்கு. வேற அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் லேயர் கவர் பண்ண ட்ரை பண்றாங்க. பட் அப்ளிகேஷன் வந்து இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் ஆர் ஸ்பெசிஃபிக் ரெப்போசிட்டரியில ஸ்டோர் பண்ணும்போது அங்கேயும் லிமிடேஷன் வர ஆரம்பிக்குது. ஸோ இங்க அமேசான் இன்ஸ்பெக்டரை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு வந்து இட் இஸ் கைண்ட் ஆஃப் எ வெரி குட் ப்ராடக்ட். ஏன்னா வந்து இட் கவர்ஸ் இன்ஸ்டன்சஸ், இமேஜஸ் அண்ட் கோட் மூணுமே இது கவர் பண்றதால இட் ஹஸ் பிகம் வெரி பாப்புலர் எஸ்பெஷலி இன் த லாஸ்ட் 2-3 years. So let's say நீங்க கோட் மென்ஷன் பண்றது அப்ளிகேஷன் கோடுங்களா? ஆமா, அப்ளிகேஷனோட கோட். இப்போ லாம்டா ஃபங்க்ஷன்ல வந்து நம்ம டைரக்டா போயிட்டு அந்த ஆட்டோமேஷனுக்கோ இல்லை எதுக்கோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெசிஃபிக் கோடு எழுதுவோம். அந்த கோடு வந்து பார்த்தீங்கன்னா கேன் பி ஸ்கேண்ட். அந்த கோடில் வந்து ஏதாவது வல்னரபிலிட்டி இருக்கா இல்லை பிரச்சனை இருக்கான்றத கேன் ஃபைண்ட் அவுட்.
ஓகே. ஸோ இதில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ ஜென்ரலாக ஒரு ஆர்கனைசேஷனில் வந்து ரெக்யர்மெண்ட் அப்படின்னா இந்த 3 ஏரியாவை கவர் பண்ணி ரெக்யர்மெண்ட் இருக்கும். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டேட்டா அண்ட் தென் அப்ளிகேஷன். இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கவர் பண்ணுறதுக்கு நிறையவே டூல்ஸ் இருக்கு. வேறஸ் வந்து இப்போ டேட்டாவை கவர் பண்ணுறதுக்கு என்கிரிப்ஷன் தான் ஜென்ரல் ஸ்டாண்டர்ட். அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஃபார்மெட்டில் மாறுறதால தென் வி நீட் த ரைட் டூல் டு ஃபைண்ட் அவுட். இப்போ வந்து இதெல்லாம் தான் நமக்கு முக்கியமான பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வல்னரபிலிட்டிஸ் இருக்கா, இப்போ ஏதாவது தேவையில்லாத போர்ட்டில் வந்து நம்ம சர்வர்ஸை ஓப்பன் பண்ணியிருக்கோமா, இல்ல ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது செக்யூரிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் கம்ப்ளைண்ட் ஸ்டாண்டர்ட்ல வந்து ஏதாவது டிவியேஷன் இருக்கா, நம்ம யூஸ் பண்ற இமேஜா இருக்கலாம், இல்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷனா இருக்கலாம். ஸோ அதுல ஏதாவது செக்யூரிட்டி டிவியேஷன் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கான்றதை வெரிஃபை பண்றதுக்கு நமக்கு குயிக்கா அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு இந்த பர்டிகுலர் டூல். ஸோ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வல்னரபிலிட்டி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் ஜெனரிக் டேர்ம். ஓகே, ஸோ வல்னரபிலிட்டின்னும் போது ஒரு பர்டிகுலர் அப்ளிகேஷன் நீங்க இன்ஸ்டால் பண்றீங்க, அந்த அப்ளிகேஷன்ல வந்து ஏதாவது வந்து வீக்னஸஸ் இருக்கு. இப்போ வந்து ரொம்ப பழைய வெர்ஷன் லெகசி வெர்ஷன்ல இது ரொம்ப காமனா உங்களுக்கு தெரியும். ஸோ நிறைய வீக்னஸஸ் வந்து வர ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ண நிறைய அதுல இருக்க பக்ஸ், அதுல இருக்கக்கூடிய வீக்னஸஸ்லாம் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அது மூலயமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அட்டாக்கர்ஸ் ஆர் இன்ட்ரூடர்ஸ் வந்து அந்த வீக்னஸை யூஸ் பண்ணி இந்த சிஸ்டம்ல இருக்கக்கூடிய டேட்டா ஆர் அப்ளிகேஷன் வழியா வந்து பாத்தீங்கன்னா அட் த எண்ட் வந்து அந்த டிப்ளாய் பண்ணிருக்கக்கூடிய அப்ளிகேஷன் வழியா டேட்டாவை எடுத்துட்டு தே வில் ஸ்டார்ட் நெகோஷியேட்டிங். ஸோ இங்க வந்து அமேசான் இன்ஸ்பெக்டரை பொறுத்த வரைக்கும் மெயின் பெனிஃபிட் வந்து இட் இஸ் எ வல்னரபிலிட்டி அண்ட் அசஸ்மெண்ட் டூல். பட் ஆன் டாப் ஆஃப் தட் இதுல வந்து என்ன கிடைக்குது அப்படின்னா யூ கெட் ஆப்ஷன் டு ஸ்கேன் இன்ஸ்டன்சஸ், இமேஜஸ் அண்ட் கோட். தென் மற்ற பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு ஆட்டோமேட்டட் சர்வீஸ் நம்ம வந்து எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா எப்பப்பெல்லாம் ஒரு புது லைவ் இன்ஸ்டன்ஸ் வருது, இல்ல எப்பப்பெல்லாம் ஒரு புது ஃபங்க்ஷன் நீங்க கோட் மாத்துறீங்க, இல்ல வந்து ஒரு இமேஜை வந்து நீங்க செக் இன் பண்றீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த ஸ்கேனிங் நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு டூ எனிதிங். அதே மாதிரி இது வந்து ஆஸ் அ சர்வீஸா கிடைக்கிறதால அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அந்த இன்ஸ்பெக்டருக்கு தேவையான சிஸ்டம் அப்ளிகேஷன்லாம் நீங்க எதுவும் வந்து ரெடி பண்ண தேவையில்லை. டைரக்டா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெகுலரா நீங்க ரன் பண்ணக்கூடிய ஸ்கெடியூல்டு மானிட்டரிங் ஆர் அந்த ஸ்கெடியூல்டு செக்யூரிட்டி மானிட்டரிங் சர்வீஸை வந்து நீங்க ட்ரிகர் பண்ணிக்கலாம். எந்த டைமுக்கு ரன் பண்ணணும், இப்போ எப்படி நீங்க ஆன்டிவைரஸ், ஆன்டி மால்வேர்லாம் ஒரு ஸ்பெசிஃபிக் டைம்ல வந்து ரன் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா யூ கேன் ரன் இட் ஆன் யுவர் வர்ச்சுவல் மெஷின். இங்க எப்படி சொல்லலாம் அப்படின்னா இமேஜை பொறுத்த வரைக்கும் எப்பப்பெல்லாம் ஒரு புது வெர்ஷன் ஆஃப் இமேஜ் வருதோ அப்பெல்லாம் ஸ்கேன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம இது பண்ணலாம். ஸோ இதுல என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா இப்போ நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் ரெகுலேட்டரி ஸ்டாண்டர்ட் இருக்கும். இப்போ வந்து பெஸ்ட் ப்ராக்டிசஸ், என்னென்ன மாதிரி உங்க இமேஜ் இருக்கணும், என்ன பர்டிகுலர் லெவல்ல வந்து அதை கான்ஃபிகர் பண்ணியிருக்கணும், யார் யாருக்கு ஆக்சஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் செக்யூரிட்டி கம்ப்ளைண்ட் ஸ்டாண்டர்ட் இருக்கும். ஸோ அந்த செக்யூரிட்டி கம்ப்ளைண்ட் ஸ்டாண்டர்ட்ஸை கூட நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்டெகிரேட் பண்ணி ஒரு பேக்கேஜ் மாதிரி அதில் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து எனக்கு சிஏஎஸ் ஒரு ஸ்பெசிஃபிக் லெவல் வேணும், சாக்ல வந்து ஸ்பெசிஃபிக் லெவல் வேணும் அப்படின்னா தென் அதுக்கேற்ற மாதிரி வி கேன் கோ அண்ட் எனேபிள் இட். ஸோ இதுக்கு வந்து ப்ரைஸ் ரெகுலேஷன் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து ப்ரைஸ் ரெகுலேஷன் இருக்கு. ஸோ என்ன ஒரு மந்த்துக்கு மந்த் அண்ட் மந்த் வந்து எவ்வளோ அசஸ்மெண்ட்டுக்கு எவ்வளோ ப்ரைஸ், பர் இன்ஸ்டன்ஸ்க்கு எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இருக்கு. ஸோ அது என்னன்றதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி பர் இன்ஸ்டன்ஸ்க்கும் இருக்கு. தென் ஆல்சோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் நம்பர் ஆஃப் அசஸ்மெண்ட் தட் யூ ரன். ஸோ அதனால நம்ம கேர்ஃபுல்லாக வந்து எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அசஸ்மெண்ட் ரன் பண்ணணும் என்னன்றது வந்து வி ஹேவ் டு செலக்ட் இட். தென் அதே மாதிரி இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்ஸ்டன்சஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டிப்ளாய் பண்ணுறதும் சரி, இல்லை அப்ளிகேஷனை டிப்ளாய் பண்ணுறதும் டெவாப்ஸ் பைப்லைன் வழியாக தான் டிப்ளாய் பண்ணுறாங்க. அதாவது இப்போ ஜெங்கின்ஸ் வழியாவோ இல்லை பேம்பு வழியாவோ இல்லை ஜிட்லேப் வழியாவோ டிப்ளாய் பண்ணுறாங்க. ஒரு சிஎஃப்டி கோட் கிரியேட் பண்ணி இல்லை டெராஃபார்ம் கோட் கிரியேட் பண்ணி அதை வந்து நமக்கு டெவாப்ஸ் வழியாக டிப்ளாய் பண்ணும்போது அந்த கோடை கூட நம்ம யூ கேன் ஸ்கேன் இட். ஸோ இன்டெகிரேஷன் வந்து யூ கேன் டூ இட். நீங்கள் உங்களுடைய ரிசோர்ஸஸை நீங்கள் டிப்ளாய் பண்ணும்போது டெவலப்மெண்ட் டீமோ இல்லை ஆப்ரேஷன்ஸ் டீமோ வந்து புது சேஞ்சஸை வந்து அவங்க கொண்டு வரும்போது கண்டினியூஸ் இன்டெகிரேஷன் டிப்ளாய்மெண்ட் சிஐசிடி பைப்லைன்ல கொண்டு வரும்போது அங்க கூட நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த ஸ்கேனிங் மூலமா ஏதாவது பிரச்சனை இருக்கா என்னன்றதை யூ கேன் ஐடென்டிஃபை. ஸோ இதுதான் நம்ம வந்து யூ கேன் சே டாப் 5 பெனிஃபிட்னு சொல்லலாம். ஸோ ஜஸ்ட் அ செகண்ட்.
வேற ஏதாவது கொஸ்டின் இருக்குங்களா இந்த இன்ஸ்பெக்டரை பொறுத்த வரைக்கும்? இது வந்து நம்ம we can just go and enable it. ஸோ இதெல்லாம் நீங்க enable பண்ணீங்க அப்படின்னா then you have to disable it immediately. ஓகே, ஏன்னா வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாள் ஃப்ரீ டியர் இருக்கும் எல்லா சர்வீஸ்மே ஆல்மோஸ்ட். தென் போக போக வந்து பாத்தீங்கன்னா you have to pay for it. ஸோ இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணாங்க அப்படின்னா ஏடபிள்யூஎஸை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் வந்து ஒரு காமன் அம்ப்ரல்லா சர்வீஸ் மாதிரி கொண்டு வந்தாங்க. ஸோ ஒன் சிங்கிள் கன்சோல் ஃபார் ஆல் செக்யூரிட்டி ரிலேட்டட் ஈவெண்ட்ஸை வந்து ஒரு ஹப் மாதிரி கொண்டு வந்து அதில் வந்து எல்லாமே வந்து ட்ராக் பண்ணுற மாதிரி. ஸோ அப்போ வந்து செக்யூரிட்டி ஹப்ன்றது இட் இஸ் எ காமன் அம்ப்ரல்லா சர்வீஸ். when I say umbrella சர்வீஸ், இப்போ நிறைய டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இப்போ நம்ம இன்னைக்கு நம்ம வில் மேபி டிஸ்கஸ் அபவுட் 3 or 4 ப்ராடக்ட்ஸ். அமேசான் கார்ட் டியூட்டின்னு ஒரு ப்ராடக்ட் இருக்கு. தென் அமேசான் மேசின்னு ஒரு ப்ராடக்ட் இருக்கு. தென் we have got this Amazon Detective. ஸோ இந்த ப்ராடக்ட் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா யூ கேன் கான்ஃபிகர் அண்டர் செக்யூரிட்டி ஹப். ஸோ செக்யூரிட்டி ஹப்ன்ற ஒரு ஸ்பெஷலைஸ்ட் ஒரு ஓவர்ஆர்க்கிங் ப்ராடக்ட் வழியாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா யூ கேன் மேனேஜ் ஆல் த டிஃப்ரெண்ட் ஸ்டப்ஸ். ஸோ அதை பற்றி நான் இது ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். லாகின் ஃபர்ஸ்ட். இந்த இதுல டெனபிள்ல இருக்கிற எல்லா இதுவும் ஆப்ஷன் இருக்குங்களா அமேசான் இன்ஸ்பெக்டர்ல? ஓகே, ஸோ டெனபிளை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப வருஷமா இருக்கக்கூடிய ப்ராடக்ட். லாஸ்ட் 15-20 இயர்ஸாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹார்ட்வேர் ரிலேட்டட் வல்னரபிலிட்டிஸ், இப்போ ஹெச்பியோட ஹார்ட்வேர், டெல்லோட ஹார்ட்வேர், ஐஎல்ஓவில் இருக்கக்கூடிய வல்னரபிலிட்டிஸ், இல்லை அவங்க ஃபர்மரில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம், ஸோ அதெல்லாம் கவர் ஆகும். பட் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் வந்து ஹைபிரிட் ப்ராடக்டாக இன்னும் இவால்வ் ஆகலை. பட் ஏடபிள்யூஎஸ்ல இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ், அது இன்ஸ்டன்ஸாக இருக்கலாம், இல்லை கோடாக இருக்கலாம், இல்லை இமேஜாக இருக்கலாம், ஸோ அதெல்லாம் கவர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் நீங்கள் வந்து ஹைபிரிட்டாக அதை யோசிச்சிங்க அப்படின்னா ஸ்டில் தெர் இஸ் a long way to go. ஓகே, பட் டெனபிள் குவாலஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ஃபிசிக்கல் சர்வர் ஹார்ட்வேர்ல இருக்கக்கூடிய ஃபர்ம்வேர் பயாஸ் அந்த வீக்னஸ், அந்த வல்னரபிலிட்டிஸ் கூட அது கலெக்ட் பண்ணி சொல்லும். பட் இங்க வந்து செக்யூரிட்டி ஹப்பாக இருந்தாலும் சரி, இன்ஸ்பெக்டர் இருந்தாலும் சரி, இட் இஸ் மோர் இன்க்ளைன் டுவர்ட்ஸ் உங்களுடைய ஏடபிள்யூஎஸ் ஆஃபரிங் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் தான். ஓகே, ஸோ இப்போ செக்யூரிட்டி ஹப்பை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி இட் இஸ் மெயின்லி எ காமன் சர்வீஸ். நிறைய டிஃப்ரெண்ட் சர்வீசஸை வந்து ஒரே பர்டிகுலர் பிளாட்ஃபார்முக்குள்ளே கொண்டு வராங்க. ஸோ செக்யூரிட்டி ஹப் வந்து பார்த்தீங்கன்னா வரதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா சில ப்ராடக்ட்ஸ்லாம் இருந்தது, இன்ஸ்பெக்டர் அதெல்லாம் இருந்தது. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த செக்யூரிட்டி ஹப் வந்து இப்போ சில ஆர்கனைசேஷன் வந்து தே வாண்ட் டு ஹேவ் கம்ப்ளீட் கன்சாலிடேட்டட் வியூ வேணும் எனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அந்த கன்சாலிடேட்டட் வியூ ஃபார் view of compliance standards, compliance, and then security best practices, vulnerabilities. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் கன்சோல்குள்ளே கொண்டு வராங்க. ஸோ அப்போ அந்த கன்சாலிடேட் பண்ணுறதுக்கு வந்து முக்கியமாக நம்ம வந்து வி ஹாவ் டு இன்டெகிரேட் வித் சில சர்வீசஸ். ஃபார் எக்ஸாம்பிள் அமேசான் கார்ட் டியூட்டி, தென் அமேசானோடைய இன்ஸ்பெக்டர், அமேசான் மேசி, அண்ட் தென் சில தேர்ட் பார்ட்டி டூல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தென் they need to integrate. ஸோ அது என்னென்ன டூல்ஸ் அப்படின்றது வந்து பெரிய லிஸ்டிங் இருக்கு. ஸோ அந்த தேர்ட் பார்ட்டி டூல்ஸ் கூட இன்டெகிரேட் பண்ணி நீங்கள் கன்சாலிடேட்டடாக என்ன பண்ணலாம் அப்படின்னா செக்யூரிட்டி ஹப்பில் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் வியூ கிடைக்கும். ஒரு HTTP API வழியாக வந்து இந்த தேர்ட் பார்ட்டி பார்ட்னர் சர்வீசஸாக இருக்கும், இல்லை AWS ப்ராடக்ட் சர்வீசஸாக இருக்கும். ஸோ AWS உடைய செக்யூரிட்டி ஹப் வெப் API வழியாக it will get connected to அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்ஸ். அந்த ப்ராடக்ட்ல வரக்கூடிய ட்ரெண்ட், செக்யூரிட்டி ட்ரெண்ட், அந்த கிரிட்டிக்கல் இஷ்யூஸ் எல்லாமே வந்து இட் வில் கெட் கலெக்டட் அண்ட் தென் கன்சாலிடேட்டடாக ஒரு இடத்துல பார்க்க முடியும். இதுல என்ன ஒரு முக்கியமான பெனிஃபிட் அப்படின்னா செக்யூரிட்டி ஹப் அப்படின்ற நேம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இட் கன்வேஸ் தட் இட் இஸ் அ ஹப் ஆஃப் ஆல் த சர்வீசஸ். இதை நீங்கள் எனேபிள் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த வேரியஸ் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ்லேருந்து வரக்கூடிய த்ரெட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் கெட் collated and consumed at one place at one single location. அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் பி கம்பைல்ட் அண்ட்
checked for what do you call correlation. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் அனாலிசிஸ் ஆர் பேட்டர்ன் அனாலிசிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம பண்ண முடியும். ஏன்னா வந்து வி ஹாவ் கம்பைன் ஆல் த டிஃப்ரெண்ட் ரிப்போர்ட் எல்லாமே வந்து ஒரு இடத்துக்குள்ள வந்து கம்பைல் ஆகுது, ஆர்கனைஸ் ஆகுது. அப்போ நம்ம ஈஸியாக கோரிலேட் பண்ணி எந்தெந்த பிரச்சனைகள் எங்கே இருக்கு என்னன்றதை வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ண முடியும். ஸோ ஃபைனலாக வந்து யூ கேன் ஆர்கனைஸ் த லிஸ்ட் ஆஃப் வல்னரபிலிட்டிஸ் அண்ட் யூ கேன் ப்ரையாரிட்டைஸ் த ட்ரபிள் ஷூட்டிங். இப்போ இந்த விஷயங்கள்லாம் வந்து ஜென்ரலா இப்ப இதுல வரக்கூடிய வல்னரபிலிட்டி இஷ்யூஸ் இதை ஃபிக்ஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் கிடையாது. ஏன் அப்படின்னா இப்ப வந்து ஆபரேஷன்ஸ் டீம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்ப நம்ம ஃபைன் பண்ணக்கூடிய பிரச்சனைகள்ல வந்து ஒரு பேட்ச் ரிலீஸ்ல வந்து ஃபிக்ஸ் ஆகுது, ஒரு பேட்சிங் ஆக்டிவிட்டி அப்டேட் மேனேஜ்மெண்ட் வழியா ஃபிக்ஸ் ஆகுது அப்படின்னா அவங்க வந்து அதை பேட்ச் பண்ணிடுவாங்க. வேறஸ் அவங்களே வந்து பாத்தீங்கன்னா இஃப் யூ ஆர் ஆஸ்கிங் தேம் டு கோ அண்ட் ஃபிக்ஸ் த வல்னரபிலிட்டி ஆர் ஸ்பெசிஃபிக் இஷ்யூ அவங்களால வந்து அதை ஹேண்டில் பண்ண முடியாது. ஏன் ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்னா இப்ப ஒரு வல்னரபிலிட்டி ஒரு வீக்னஸ் இருக்குன்னு எடுத்துப்போம். ஸோ அந்த வீக்னஸை வந்து நம்ம இந்த அப்ளிகேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் ஃபிக்ஸ் அப்ளை பண்ணா ஒர்க் ஆகும்னு சொல்றாங்க. பட் அதை நம்ம டைரக்டா போயிட்டு ஒரு ஆப்ரேஷன்ஸ் டீம் வந்து அப்ளை பண்றதுக்கு அவங்களுக்கு வந்து இது கிடையாது, பெர்மிஷன் கிடையாது. இன்ஸ்டெட் அவங்க என்ன பண்ணணும், அப்ளிகேஷன் ஆர் பிசினஸ் ஓனர்கிட்ட வந்து இந்த பர்டிகுலர் ப்ராப்ளம் இருக்குன்றத வந்து அவங்கள்ட்ட சொல்லிட்டு then they have to kind of identify அந்த பர்டிகுலர் ஃபிக்ஸை வந்து அப்ளிகேஷன்ல இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா அப்ளிகேஷன் பிரேக் ஆகுதா என்னன்றது வந்து they have to first identify. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்ளிகேஷன் பிஸ்னஸ் ஓனர் வந்து they have to confirm இதை நம்ம இன்ஸ்டால் பண்ணலாமா வேணாமான்ட்டு. ஸோ சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா சில ஆர்கனைசேஷன்ல வந்து டெடிகேட்டடாக வந்து இந்த மாதிரி செக்யூரிட்டி கிளவுட் செக்யூரிட்டி டீமோ இல்லை வந்து பப்ளிக் செக்யூரிட்டி டீம் இருக்க மாட்டாங்க, தனியாக டெடிகேட்டட் சப்போர்ட் டீம் இருக்க மாட்டாங்க. பட் நிறைய ஸ்பெஷலைஸ் ஆர்கனைசேஷன் போனீங்க அப்படின்னா பப்ளிக் கிளவுட் செக்யூரிட்டின்னு தனியாக டீமே இருப்பாங்க, தென் நார்மல் செக்யூரிட்டி டீமே இருப்பாங்க. ஸோ அவங்க தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தென் சேஞ்ச் ரெக்வஸ்ட் கிரியேட் பண்ணுறது, இந்த பர்டிகுலர் இஷ்யூ வந்து டெக்னிக்கல் அட்வைசரி போர்டில் போயிட்டு ப்ரெசென்ட் பண்ணுறது எல்லாம் பண்ணிட்டு தென் தே வில் கெட் த ஃபிக்ஸ் டன். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஒரு நான் ஸ்டாண்டர்ட் ரெகுலர் ரொட்டீன் ஆப்ரேஷன்ஸ் ஆக்டிவிட்டியாக தான் கன்சிடர் பண்ணணும். ஏன்னா இது வந்து இட் இன்வால்வ்ஸ் a lot of கொலாபரேஷன், நிறைய அப்ளிகேஷன் டீம் கூட ஒர்க் பண்ணிட்டு தென் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாலுமே வந்து தென் அது எவ்வளோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம் ஏதாவது புதுசாக வருதா என்னன்றதா செக் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ இதுக்கு நிறைய எஃபர்ட் தேவைப்படும். ஏன்னா நம்ம அதை ஃபர்ஸ்ட் வந்து டெஸ்ட் என்விரான்மெண்ட்ல டிப்ளாய் பண்ணுவோம், தென் டெவலப்மெண்ட், தென் அப்புறமா தான் வந்து அடுத்தடுத்த என்விரான்மெண்ட்ல டிப்ளாய் பண்ணிட்டு தென் வி வில் கெட் த ரிப்போர்ட். இப்போ ஓகே செகண்ட் பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா AWS உடைய சென்ட்ரலைஸ்ட் செக்யூரிட்டி ஹப் ஆர் செக்யூரிட்டி லொகேஷன் சொல்றாங்க. இப்போ இதுல வந்து காஸ்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 1 lakh வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி செக்ஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் ப்ரைஸிங் இருக்கும். தென் அதுக்கப்புறம் போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸிங் டிஃபர் ஆகும். ஸோ இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க, நமக்கு நிறைய டிஃப்ரெண்ட் டூல்ஸ் இருக்கு. இன்ஸ்பெக்டர், கார்ட் டியூட்டி, மேசின்ற மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்கு. ஈவன் இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா IAM உடைய ஆக்சஸ் அனலைசர், ஃபயர்வால் மேனேஜர், அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டூல்ஸ் இருக்கு. பிளஸ் அடிஷ்னல் AWS சர்வீசஸ், இது எல்லாத்தையும் வந்து ஒரு சிங்கிள் லொகேஷன்ல இன்டெகிரேட் பண்ணி
நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த பெஞ்ச்மார்க் ஸ்டாண்டர்ட்ஸ் அந்த ரிப்போர்ட் ஏற்ற மாதிரி நம்ம we can ஐடென்டிஃபை. இதுல என்ன பண்றாங்க பாருங்க, 30 days வரைக்கும் உங்களுக்கு ட்ரையல் கொடுக்குறாங்க. இது எனேபிள் பண்றீங்க அப்படின்னா then we have to kind of disable it after 30 days. So let me go and enable it. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த விஷயங்கள் தான் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ இதில் வந்து என்ன எப்படி எனேபிள் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு சில இண்டஸ்ட்ரி வந்து தே வில் ஹேவ் தேர் ஓன் செக்யூரிட்டி ஸ்டாண்டர்ட். இப்போ காமனாக மோஸ்ட்டாக வந்து எல்லா ஆர்கனைசேஷனும் வந்து ஃபாலோ பண்ணுறது சிஏஎஸ் அந்த ஸ்டாண்டர்ட் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ சென்டர் ஃபார் இன்டர்நெட் செக்யூரிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இதோடைய ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து நிறைய ஆர்கனைசேஷன்ல கண்டிப்பா இது மேண்டேட்டரியா வந்து இந்த பெஞ்ச் மார்க்கிங் ஸ்டாண்டர்ட்ஸ் 2 இருக்கு பாருங்க. சிஏஎஸ் உடைய AWS ஃபவுண்டேஷன் பெஞ்ச் மார்க், தென் AWS உடைய ஃபவுண்டேஷனல் செக்யூரிட்டி பெஸ்ட் ப்ராக்டிசஸ். ஸோ இந்த 2 ஸ்டாண்டர்டும் வந்து ஜென்ரலா ஃபாலோ பண்ணுவாங்க. இது நிறைய வந்து நீங்க ஆல்ரெடி இன்னொரு இதுலயுமே சொல்லியிருப்பேன். சிஏஎஸ் உடைய பெஞ்ச் மார்க் வந்து நீங்க தனியா ஒன்று டவுன்லோட் பண்ணிட்டு உங்க ஆர்கனைசேஷன்ல மேனுவலாவும் இதை இம்ப்ளிமெண்ட் பண்றது பண்ணலாம். ஸோ எல்லா உங்க ஆர்கனைசேஷன் ஒரு ஆர்கனைசேஷன்லயும் வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணுவீங்க, டிஃப்ரெண்ட் ஹார்ட்வேர் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அப்போ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் ப்ரொசீஜர்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து இவங்க கொடுக்குறாங்க சிஏஎஸ் பொறுத்த வரைக்கும். இப்போ நீங்கள் டேரெக்டாகவும் போயிட்டு ஐ திங்க் ஒரு செஷனில் வந்து நான் அது காமிச்சிருப்பேன். பட் இருந்தாலும் நீங்கள் குயிக்காக அது கோ த்ரூ பண்ணலாம். ஸோ அவங்களே வந்து உங்களுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் வந்து என்ன மாதிரியான பாஸ்வேர்ட் பாலிசி இருக்கணும், எந்த மாதிரியான செக்யூரிட்டி ஹேண்ட்லிங், செக்யூரிட்டி ப்ரொடெக்ஷன் இதெல்லாம் எனேபிள் பண்ணுன்றதை வந்து அவங்க ஃபைன் டியூன் பண்ணி லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் செக்யூரிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து NISTன்னு ஒரு இது இருக்கு. இப்போ வந்து பேமெண்ட் கார்டு இண்டஸ்ட்ரிக்கு வந்து டேட்டா செக்யூரிட்டி ஸ்டாண்டர்ட் தனியாக இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து உங்க ஆர்கனைசேஷன் உங்களுடைய இண்டஸ்ட்ரி வெர்டிக்கலுக்கு என்ன வந்து தேவைப்படுது அப்படின்றத பேஸ் பண்ணி நீங்க யூ கேன் கோ அண்ட் enable specific standards and best practices. ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து பை டிஃபால்ட்டாக வந்து 2 பேக்கேஜ் இதில் வந்து எனேபிள் ஆகும். உங்களுடைய ஃபவுண்டேஷனல் சிஏஎஸ் பேக்கேஜ் ஒன்று, தென் AWS உடைய ஃபவுண்டேஷன் பெஞ்ச் மார்க் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேக்கேஜ் வந்து பை டிஃபால்ட்டாக இதில் வந்து எனேபிளாக இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் மோர் தென் சஃபிஷியன்ட் டு ஸ்டார்ட் வித் ஸ்பெசிஃபிக் இண்டஸ்ட்ரி. பட் தென் ஒரு ஸ்பெசிஃபிக் ஏரியா போகும்போது தென் யூ ஹாவ் டு கைண்ட் ஆஃப் இப்போ ஒரு பேமெண்ட் கார்டு இண்டஸ்ட்ரி, ஒரு ஃபைனான்ஸ் ஆர் செக்யூரிட்டி, ஒன் செகண்ட். ஸோ அது அப்படியே இருக்கட்டும். ஓகே, ஒரு ஃபினான்ஷியல் இண்டஸ்ட்ரி போறீங்க இல்லை இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி போறீங்க அப்படின்னா தென் இஃப் தே ஹேவ் பேமெண்ட் கார்டு இண்டஸ்ட்ரி கூட வந்து இன்டெகிரேட் ஆகிருக்கக்கூடிய அப்ளிகேஷன், இப்போ நீங்கள் உங்கள் அப்ளிகேஷனை வந்து பேமெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கூட கனெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா தென் PCI ஸ்டாண்டர்ட் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதை நம்ம இங்கே எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அந்த ஸ்பெசிஃபிக் என்னென்ன டாக்குமெண்டேஷன் என்னென்ன ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு அப்படின்றத வந்து குயிக்காக டீட்டெயில்டாக கோ த்ரூ பண்ணணும் அப்படின்னா தென் யூ கேன் ஆல்சோ எனேபிள் AWS கான்ஃபிக் அண்ட் அதை இது டவுன்லோட் பண்ணிக்கலாம். என்னென்ன மாதிரியான ஃபைண்டிங்ஸை வந்து இம்போர்ட் பண்ணணும் இந்த இன்டெகிரேஷன். ஸோ இதுதான் வந்து மெயினாக நான் வந்து இங்கே சொல்ல வந்தது. ஸோ இன்ஸ்பெக்டரை பொறுத்த வரைக்கும் இட் கேன் பி இன்டெகிரேட்டட் வித் உங்களுடைய செக்யூரிட்டி ஹப். ஸோ நம்ம தனித்தனியாக வந்து டூல் மேனேஜ் பண்ணாலும் மேனேஜ் பண்ணலாம். இப்போ எனக்கு வந்து வல்னரபிலிட்டி மட்டும் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா நான் இன்ஸ்பெக்டர் மட்டும் யூஸ் பண்ணலாம். ஆர்எல்ஸ் நான் வந்து எனக்கு இஃப் ஐ வாண்ட் டு ஹேவ் கார்ட் டியூட்டி, இப்போ கார்ட் டியூட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய AWS அக்கௌண்ட் லெவலில் ஒர்க் லோட் லெவலில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கோ நீங்கள் அது என்ன பண்ணலாம்னா த்ரெட் டிடெக்ஷன் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ அமேசான் கார்ட் டியூட்டியை பொறுத்த வரைக்கும் ஏன் இந்த மாதிரி மல்டிபிள் டிஃப்ரெண்ட் டூல்ஸ் இருக்கு அப்படின்னா ஒரு டூலும் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் இன்டெண்டட் ஃபார் டிஃப்ரெண்ட் பர்பஸ். இப்போ அமேசான் இன்ஸ்பெக்டரை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொன்னேன், இட் இஸ் ஒன்லி இன்டெண்டட் ஃபார் உங்களுடைய ஈஸி டு ரன்னிங் ஈஸி டு இன்ஸ்டன்சஸ் தென் இமேஜஸ் அண்ட் கோட்னு சொன்னேன். வேறஸ் அந்த இடத்துல இருந்து மட்டும்தான் உங்களுக்கு உங்க ஆர்கனைசேஷன்ல த்ரெட் வரும் இல்ல மலிஷியஸ் ஆக்டிவிட்டி நடக்குமான்னு கேட்டா இல்ல, அப்படி கிடையாது. இட் கேன் ஆல்சோ ஹேப்பன் இன் டிஃப்ரெண்ட் AWS டேட்டா சோர்சஸ். இப்போ AWS பொறுத்த வரைக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் சர்வீசஸ் இருக்கு, ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்க கொடுக்குறாங்க. ஸோ நிறைய இடத்துல இருந்து வந்து உங்களுக்கு பிரச்சனைகள் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஈவன் நெட்வொர்க் லெவல்ல கூட ஏதாவது இன்ட்ரூஷன் VPC லெவல்ல பிரச்சனைகள் தெரியலாம், இல்ல DNS வழியாவே இப்பெல்லாம் வந்து நிறைய ஃபில்ட்ரேஷன் நிறைய இன்ட்ரூஷன்லாம் நடக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து நம்மளுடைய VPC லெவல்ல நடக்கக்கூடிய நெட்வொர்க் லாக், DNS லாக்,
கிளவுட் ட்ரெயில்ல வரக்கூடிய லாக், இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் லாக் ஃபைல்ல இருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த லாக்ஸ் எல்லாம் ஜென்ரலா வந்து ஒரு சென்ட்ரலைஸ் லொகேஷன்ல அக்குமுலேட் பண்ணிட்டு அதை வந்து ஸ்கேன் பண்ணி அதுல ஏதாவது த்ரெட் இருக்கா, ப்ராப்ளம் இருக்கான்றத ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஸோ இப்போ காட் டியூட்டியை பொறுத்த வரைக்கும் AWS உடைய அந்த கிளவுட் வாட்சோட ஈவெண்ட்ஸ், தென் உங்களுடைய கிளவுட் ட்ரெயில்லேருந்து வரக்கூடிய ஈவெண்ட் லாக்ஸ், அமேசானுடைய விபிசியோட ஃப்ளோ லாக், டிஎன்எஸ் லாக்ஸ். ஸோ இந்த லாக்ஸ்லாம் வந்து ஒரு சென்ட்ரலைஸ்டு மல்டிபிள் டேட்டா சோர்சஸ்லேருந்து அக்குமுலேட் பண்ணி அதை சென்ட்ரலைஸ்டாக ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி அதை வந்து ஸ்கேன் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தென் அதை கோ அண்ட் ஃபைண்ட் அவுட் அதில் வந்து ஏதாவது த்ரெட் இருக்கா, இந்த நெட்ஒர்க் ஆக்டிவிட்டியில், இந்த ஆர்டிஎஸ் லாகின்ல, இல்லை ஸ்பெசிஃபிக்காக அந்த இபிஎஸ் வால்யூமில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, இகேஎஸ் லெவலில் ஏதாவது பிரச்சனை இருக்கான்றதை வந்து காட் டியூட்டி வழியாக தான் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இன்ஸ்பெக்டரில் வந்து அந்த ப்ரொவிஷன் இன்னும் வரல. ஸோ உங்களுக்கு இப்போ கிளவுட் வாட்ச்ல இருக்கக்கூடிய ஈவெண்ட்ஸ் லாக்ஸ், ஈவன் இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணாங்க அப்படின்னா தே ஆல்சோ இன்க்ளூடட் இகேஎஸ் உடைய லாக்ஸும் அதில் ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ இகேஎஸ் உடைய ரன் டைம் அண்ட் குபர்னெட்டிஸ் சர்வீஸ் உடைய ரன் டைம் அண்ட் ஆடிட் லாக்ஸ், தென் உங்களுடைய ஆர்டிஎஸ் உடைய அரோராவுடைய ஆக்டிவிட்டீஸ் அண்ட் அதில் வரக்கூடிய லாக், தென் மெயினாக வந்து S3 பக்கெட் ஆக்சஸ் ஆடிட் லாக். ஸோ இது ஒரு பெரிய லிஸ்ட் ஆக்சுவலாக. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன் டு கம்ப்ளீட் திங். ஓகே, ஸோ நெட்ஒர்க் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இது வந்து அக்ராஸ் ஆல் சர்வீசஸ், அக்ராஸ் EC2, லாம்டா, ECS, ஸோ எங்கே வேணா இருக்கக்கூடிய நெட்ஒர்க் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து இதில் கவர் ஆகும். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் ஈவெண்ட் லாக் இதுலேருந்து வரக்கூடிய கம்ப்ளீட் விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா காட் டியூட்டின்ற ஒரு சர்வீஸ்க்குள்ள வந்து கண்டினியூஸ்லி monitors for threats, alerts from the below data sources. இப்போ நமக்கு வந்து இந்த இடத்துல இருந்தெல்லாம் நிறைய டேட்டா வந்து உங்களுக்கு வந்து ஸ்டோர் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அதை நம்ம சென்ட்ரலைஸ்டாக என்ன பண்ணுறோம், மானிட்டர் பண்ணிட்டு, ஸோ என்ன பண்ணுறோம், மானிட்டர் பண்ணிட்டு we are identifying for any unauthorized behavior or any malicious activity. ஸோ அப்போ வந்து நமக்கு அக்ராஸ் யுவர் AWS அக்கௌண்ட், சர்வீசஸ், ஒர்க்லோட்ல இருந்து நமக்கு வரக்கூடிய டேட்டாவை வந்து ஒரு சிங்கிள் லொகேஷன்ல வந்து ஸ்டோர் பண்ணி காஸ்ட் எஃபெக்டிவா என்ன பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு த்ரெட் டிடெக்ஷன் சர்வீஸ் கொடுக்குறாங்க. ஸோ அமேசான் காட் டியூட்டினா என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா we can call it as a threat detection சர்வீஸ். எங்கெங்கெல்லாம் ப்ராப்ளம் இருக்கு, ஏதாவது திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிஎஸ்ல நிறைய பேர் லாகின் பண்ண ட்ரை பண்றாங்களா, இல்ல உங்க குபர்னெட்டிஸ் கிளஸ்டர்ல திடீர்னு நிறைய ஆக்சஸ் வருதா, டிஎன்எஸ் லெவல்ல வந்து உங்க வெப்சைட்டை வந்து நிறைய பேர் ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்றாங்களா. ஸோ வந்து ஒரு பர்டிகுலர் மெஷின் லேர்னிங் அல்காரிதம் நடந்துட்டே இருக்கும். அந்த மெஷின் லேர்னிங் அல்காரிதம் வந்து ஹிஸ்டாரிக்கலா என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய வெப்சைட்டை வந்து ரெகுலரா எவ்வளவு பேர் ஆக்சஸ் பண்ணுவாங்க, அந்த ஆக்சஸ் பேட்டர்ன், அந்த ட்ரெண்டை வந்து பாத்தீங்கன்னா வாட்ச் பண்ணிட்டே இருக்கும். இப்போ திடீர்னு ஒரு நாள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹியூஜா வந்து இன்க்ளினேஷன் இருக்கு, நிறைய அப்ளிகேஷன்ல இருந்து கனெக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க, டிஃப்ரெண்ட் சர்வர்ல இருந்து ட்ரை பண்றாங்க, இல்ல டிஎன்எஸ் வழியா வந்து நிறைய யூசர்ஸ் வந்து இப்போ உங்களுடைய அப்ளிகேஷனை கனெக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க அப்படின்னா தட் இஸ் அ சேஞ்ச் இன் பேட்டர்ன், தட் இஸ் அ சேஞ்ச் இன் ஹவு யுவர் அப்ளிகேஷன் இஸ் கெட்டிங் ஆக்சஸ்ட். ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அனாமலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அனாமலி டிடெக்ட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சிஸ்டம்ல வந்து யூசேஜ் அதிகமாகிறது, இல்ல நெட்ஒர்க்ல வந்து டிராஃபிக் திடீர்னு இன்க்ரீஸ் ஆகிறது, டிஎன்எஸ்ல வந்து திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா யூசேஜ் இன்க்ரீஸ் ஆகிறது, இது எல்லாமே வந்து இட் இஸ் கன்சிடர்ட் அஸ் அனாமலி. அந்த அனாமலியை வந்து டிடெக்ட் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இட் லுக்ஸ் ஃபார் த ஈவெண்ட்ஸ் லாக்ஸ் ஃப்ரம் வேரியஸ் சோர்சஸ். இந்த இடத்துல இருந்துலாம் வந்து பாத்தீங்கன்னா இன்டெகிரேட்டடா ஒரு காமன் லொகேஷன்ல வந்து காட் டியூட்டி வழியா என்னென்ன மாதிரியான த்ரெட் இருக்கு, என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றது அட் அ டைம் வந்து காட் டியூட்டியை பொறுத்த வரைக்கும் இட் கேன் அனலைஸ் டென்ஸ் ஆஃப் பில்லியன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸை வந்து பாத்தீங்கன்னா ஒரே டைம்ல வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். அதனால ரொம்ப பவர்ஃபுல் இன்ஜின் அது, பவர்ஃபுல் மெஷின் லேர்னிங் அல்காரிதம் அது. So tens of billions of events can be correlated
and validated. ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் இந்த இன்ஜின். ஓகே, இட் இஸ் அகெயின் த்ரெட் டிடெக்ஷன் அஸ் எ சர்வீஸ். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூ டோன்ட் ஹேவ் டு ஒரு ஸ்பெசிஃபிக் லாகாக போயிட்டு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறது செக் பண்ணுறதெல்லாம் தேவையில்லை. உங்களுக்கு காம்ப்ரிஹென்சிவாக வந்து ஒரே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரலைஸ்டாக வந்து இந்த த்ரெட் டிடெக்ஷன் ஆட்டோமேஷன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இன்ஸ்பெக்டரை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் லிமிட்டட் டு சம்திங் டிஃப்ரெண்ட். வல்னரபிலிட்டிஸ் வந்து இந்த 3 ஏரியாவில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி யூ ஆர் கெட்டிங் இட். வேறஸ் கார்ட் டியூட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் சர்வீசஸ்லேருந்து வரக்கூடிய ஈவெண்ட்ஸ் லாக்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு சென்ட்ரலைஸ் லொகேஷனில் வந்து கோரிலேட் பண்ணி அந்த ஈவெண்ட் லாகில் வந்து ஏதோ ஒரு கிரெடென்ஷியலை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுற பிஹேவியரோ இல்லை ஒரு அன்ஆத்தரைஸ்ட் ஆக்டிவிட்டி, ஒரு அன்யூஷுவல் ஆக்டிவிட்டி, ஈவன் இன்க்ளூடிங் கிரிப்டோ கரன்சி மைனிங் நடந்தா கூட வந்து இட் கேன் டிடெக்ட். இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பேசிக் சர்வீஸ் கிடையாது. ஓகே, இது வந்து ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லான சர்வீஸ். நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா ஈவன் யூ கேன் இன்டெகிரேட் வித் உங்களுடைய இந்த க்ரௌட் ஸ்ட்ரைக் மாதிரி டூல் இல்லை ப்ரூஃப் பாயிண்ட் மாதிரி டூல்ஸ், அதுலேருந்து வரக்கூடிய லாக்ஸை கூட நீங்க இன்டெகிரேட் பண்ணலாம். பட் அது வந்து ஆப்ஷனல் தான் அது. ஓகே, ஸோ யூ கேன் ஆல்சோ integrate with intelligence feeds like CrowdStrikeன்றது ஆன்டிவைரஸ். ஸோ இதுதான் வந்து இப்போ ஏடபிள்யூஎஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய CrowdStrike தான் யூஸ் பண்ணுறாங்க. பட் நிறைய பாப்புலர் டூல்ஸ் இருக்கு. பட் CrowdStrike வந்து ரொம்ப பாப்புலர். தென் ப்ரூஃப் பாயிண்ட் மாதிரி டூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர்வால் மேனேஜர் ஆர் இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ் கூட நீங்கள் இன்டெகிரேட் பண்ணி அதுலேருந்து வரக்கூடிய டேட்டா, அதுலேருந்து வரக்கூடிய லாக்ஸை கூட நம்ம கார்ட் டியூட்டில் அக்குமுலேட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஸோ நாட் ஓன்லி ஈவெண்ட்ஸ் இஷ்யூஸ், ஈவன் கிரிப்டோ கரன்சி மைனிங், கிரெடென்ஷியல் காம்ப்ரமைஸ் பிஹேவியர், அன்ஆத்தரைஸ்ட் ஆக்சஸ் ஆர் அன்யூஷுவல் டேட்டா, ஸோ இது எல்லாமே நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஓகே, மேபி லெட் மீ லிஸ்ட் இட். ஸோ உங்களுக்கு வந்து மெயினாக வந்து யாரெல்லாம் கிரெடென்ஷியல் மாற்ற ட்ரை பண்ணுறாங்க, இல்லை கிரெடென்ஷியல் வந்து ரீசெண்டாக யாராவது சேஞ்ச் ஆச்சா, ஸோ அது வந்து அன்யூஷுவல் சைக்கிளில் நடந்தது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறது. தென் வந்து கிரிப்டோ கரன்சி மைனிங் இஷ்யூஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது. தென் அன்ஆத்தரைஸ்ட் ஆக்சஸ் ஆர் அட்டெம்ப்ட், தென் வந்து அன்யூஷுவல் டேட்டா காப்பியிங் ஆர் ஆக்சஸிங், API calls, malicious IPs. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடென்டிஃபை ஆகுது. அண்ட் தட் டூ உங்களுக்கு ஒரு சென்ட்ரலைஸ் லொகேஷனில் வந்து இது எல்லாமே கிடைக்கிறதால ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா யூ கேன் ஐடென்டிஃபை எனி ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளம்ஸ் அண்ட் தென் ட்ரபிள் ஷூட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சில ஆர்கனைசேஷனில் வந்து இப்போ நமக்கு கார்ட் டியூட்டியில் வந்து இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு இடத்துல சென்ட்ரலைஸ்டாக அக்குமுலேட் ஆகுது. ஸோ இது எல்லாமே சேர்ந்து it is coming to a specific centralized console. guard duty அப்படின்ற சர்வீஸ்க்கு வந்து இது எல்லாமே அக்குமுலேட் ஆகுது, gets accumulated in one central location. guard dutyல வந்து அக்குமுலேட் ஆகுது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சில ஆப்ரேஷன்ஸ் டீம் அவங்களுடைய மேனேஜ் சர்வீசஸ்ல வந்து they are also integrating this guard duty with event bridge. cloud watch உடைய ஈவென்ட் பிரிட்ஜில் வந்து ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிக் மலிஷியஸ் ஆக்டிவிட்டி வந்துருச்சு அப்படின்னா தென் அதை வந்து ஒரு ஈவெண்ட்டாக ரெடி பண்ணி எதை டிக்கெட்டாக கிரியேட் பண்ணலாம், இல்லை இமெயில் அட்ரஸ்க்கு அனுப்பலாம். பட் மோஸ்ட் ஆஃப் த ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு எஸ்என்எஸ் நோட்டிஃபிகேஷனாக வந்து அதை மாற்றுறாங்க. ஸோ எஸ்என்எஸ் நோட்டிஃபிகேஷனாக மாற்றினாலே வந்து ஒரு ஐடிஎஸ்எம் டூலில் வந்து டிக்கெட்டாகவும் கிரியேட் பண்ணலாம், ஆர்எல்ஸ் வந்து ஒரு பிடிஎலுக்கு வந்து இமெயிலாகவும் அனுப்பலாம், இல்லை வந்து மொபைல் எஸ்எம்எஸ்ஸாகவும் நம்ம அனுப்ப முடியும் ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி. ஆர்எல்ஸ் என்ன பண்ணுறாங்க இதை வந்து செல்ஃப் ஃபீல் பண்ணவும் ட்ரை பண்ணுறாங்க, ஆட்டோமேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் போர்ட் வந்து யாரோ ஓப்பன் பண்ணிட்டாங்க, அது வந்து உங்கள் ஆர்கனைசேஷனில் வந்து அது ஸ்டாண்டர்ட் கிடையாதுன்னு எடுத்துக்கலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஸோ அப்போ அந்த போர்ட்டை வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் பண்ணுறது வந்து லேம்டா ஃபங்க்ஷனில் வந்து அந்த செக்யூரிட்டி குரூப்பில் போயிட்டு அந்த பர்டிகுலர் ரூலை வந்து டெலிட் பண்ணுங்க அப்படி கூட சில பேர் வந்து செல்ஃப் ஹீலிங்கும் பண்ணுறாங்க. இப்போ தெரியாமல் யாரோ வந்து உங்களுடைய ஆர்டிஎஸ்ல வந்து ஒரு ஹெச்டிடிபி போர்ட் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா ஆர்டிஎஸ் பொறுத்த வரைக்கும் டேட்டா பேஸ் போர்ட் தான் ஓப்பன்ல இருக்கும். தெரியாம யாரோ பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது என்ன ஆகும் அப்படின்னா கார்ட் டியூட்டி அதை டிடெக்ட் பண்ணி ஈவென்ட் பிரிட்ஜ் வழியா நோட்டிபிகேஷன் அனுப்புது அப்படின்னா அதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு லேம்டா ஃபங்க்ஷன் வழியா ஆட்டோமேட்டிக்கா செல்ஃப் ஹீலிங் பண்ற மாதிரி அந்த போர்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ற மாதிரி கூட நம்ம கான்ஃபிகர் பண்ண முடியும். இட் இஸ் நாட் ஒன்லி having option to
send notification. Plus it can also be integrated with lambda function மாதிரி டூல்ல வந்து இன்டெகிரேட் பண்ணி அது ஆட்டோமேட்டிக்கா செல்ஃப் ஹீலிங் பண்றதுக்கான ப்ரொவிஷன்ஸும் நிறைய ஆர்கனைசேஷன்ல அது பண்றாங்க. ஸோ கண்டினியூஸ் மானிட்டரிங் டூலும் கூட. On the other side, it is also a continuous optimization tool. நீங்க ஏதாவது ப்ராப்ளம் வருது அப்படின்னா அதை ஆப்டிமைஸ் பண்றது அந்த டிடெக்ஷன் டெக்னிக்கோட நிறுத்தாம கண்டினியூஸா அதை வந்து அந்த என்விரான்மெண்ட்டை வந்து ஒரு ப்ராப்பர் கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் மெயின்டைன் பண்ணணும்னா கூட நீங்க வந்து மெயின்டைன் பண்ணலாம் யூசிங் சர்வீசஸ் லைக் லாம்டா ஃபங்க்ஷன் ஆர் எனி உங்களுடைய ஓன் கோட் எழுதி நீங்க யூ கேன் மெயின்டைன் இட். ஸோ மெயினா வந்து இந்த இடத்துல வந்து லெட் மீ ஜஸ்ட் சே, நீங்க ஆர்கனைசேஷன்ல வந்து ஒர்க் பண்ணும்போது இது நிறைய டிஃப்ரெண்ட் நேம்ஸ்ல வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு அட்டாக்கர் வந்து உங்களுடைய சிஸ்டம் வந்து ஒரு பர்டிகுலர் ஏபிஐ வழியா வந்து அட்டாக் பண்ண ட்ரை பண்றாங்க, இல்ல வந்து ஒரு பர்டிகுலர் போர்ட் வழியா ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்றாங்க, நிறைய வந்து ஃபெயில்டு லாகின் அட்டம்ப்ட்ஸ் இருக்கு அப்படின்னா தென் அப்போ வந்து அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரெக்கனைசன்ஸ்னு சொல்லுவாங்க, ஆர் வெப்பனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெக்கனைசன்ஸ்னா என்னன்னா இப்போ வந்து அன்யூஷுவலா வந்து ஏபிஐ ஆக்டிவிட்டி யாரோ வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் அப்ளிகேஷனுடைய ஒரு பிளாக் வந்து ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்றாங்க, இல்லை ஒரு விபிசியில் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் என்னென்ன போர்ட்லாம் ஓப்பன்ல இருக்குன்னு யாரோ ட்ரை பண்றாங்க, ஸ்கேன் பண்றாங்க, இல்லை அன்யூஷுவலா வந்து லாகின் பண்ண நிறைய ஃபெயில்டு லாகின் அட்டம்ப்ட்ஸ் வருது, தென் வந்து நிறைய புது ஐபிஸ்ல இருந்து வந்து ரெக்வஸ்ட் வர ஆரம்பிக்குது அப்படின்னா இதெல்லாம் வந்து ரெக்கனைசன்ஸ் ஆப்ஷன் சொல்லுவாங்க. ஸோ ஒரு அட்டாக்கர் வந்து இந்த 5 ஆப்ஷன் வழியா தான் வர முடியும். இதர் வந்து ஏபிஐ கால் ஆர் போர்ட் வழியா வரலாம், இல்லை கிரெடென்ஷியல் வச்சு லாகின் பண்ணலாம், இல்லை ஒரு ஸ்பெசிஃபிக் பேட் ஐபி வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த 4 விதமான விஷயத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா கார்ட் டியூட்டி வந்து உங்களுக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ணிடும். ஸோ ஜஸ்ட் வந்து நான் ஏபிஐ கால்னு சொல்றேன், பட் அது ரியல் டைம்ல பேக் எண்ட்ல வந்து இட் இஸ் லாட் ஆஃப் திங்ஸ். அதே மாதிரி இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு கிரிப்டோ கரன்சினே எடுத்துப்போம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக்டோர் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்பெசிஃபிக் சர்வரில் வந்து அதுவே வந்து ஒரு புதுசாக ஒரு நியூ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அது மூலயமா டெம்பரரி கிரெடென்ஷியல் வழியாக லாகின் பண்ணி அதை எக்ஸ்ஃபில்ட்ரேட் பண்ணுற ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி பிஹேவியரும் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஐடென்டிஃபை பண்ணிடும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் அட்டாக்கர் ஆர் ஒரு பர்டிகுலர் புது விதமான ஆக்டிவிட்டி வழியா வந்து உங்களுக்கு வந்து அட்டாக் நடக்குது அப்படின்னா அது எல்லாத்தையும் வந்து கார்ட் டியூட்டியில வந்து தே ஆர் ட்ரைங் டு இன்க்ளூட் தட். ஸோ கார்ட் டியூட்டி வந்து அது எவால்வ் ஆகிட்டே தான் இருக்கும். ஏன்னா இப்போ வந்து புதுசாக வந்து எப்படி எப்படிலாம் காம்ப்ரமைஸ் பண்ண முடியும், அக்கௌண்ட் லெவலில் காம்ப்ரமைஸ் பண்ணுறது, இன்ஸ்டன்ஸ் லெவலில் காம்ப்ரமைஸ் பண்ணுறது, உங்களுடைய ஏபிஐ கேட்வே வழியாக காம்ப்ரமைஸ் பண்ணுறது, S3 பக்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் லேயரில் வந்து நம்ம அட்டாக் பண்ண முடியும். ஏன்னா வந்து டேட்டா வந்து இட் இஸ் கெட்டிங் ஸ்டோர்ட் இன் டிஃப்ரெண்ட் லெவல். S3 பக்கெட்ல ஸ்டோர் ஆகுது, அக்கௌண்ட் லெவல்ல ஸ்டோர் ஆகுது, இன்ஸ்டன்ஸ் லெவல்ல ஸ்டோர் ஆகுது. இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் யூஸ் கார்ட் டியூட்டி டு வெரிஃபை. ஏன்னா நமக்கு வந்து லாக் வந்து எல்லாமே தான் இங்கே அக்குமுலேட் ஆகுது. S3 லாக், டேட்டா பேஸ் லாக், இன்ஸ்டன்ஸ்லேருந்து வரக்கூடிய லாக் கூட நம்ம கொண்டு வரலாம். ஸோ அப்போ வந்து இன்ஸ்டன்ஸ்லேருந்து வர லாக் வந்து கிளவுட் வாட்ச்லேயோ இல்லை கிளவுட் ட்ரெயிலையோ வந்து உங்களுக்கு கவர் ஆகிடும். ஸோ நமக்கு அக்கௌண்ட் லெவலில் காம்ப்ரமைஸ் ஆனாலும் இட் கேன் ஃபைண்ட் அவுட், or it can also find out instance level compromises and then bucket level compromise. மெயினா இது 3 தான் வந்து பாத்தீங்கன்னா ஆஃபரிங்கா ஸ்டார்ட் ஆச்சு. பட் இப்போ வந்து EKS அதெல்லாம் வந்து ஆட் ஆயிட்டே போறாங்க, உங்களுக்கு சர்வீசஸ் வந்து இன்க்ளூட் ஆயிட்டே போயிட்டு இருக்கு உங்களுக்கு. ஸோ இதுல ஏதாவது கொஸ்டின் இருக்குங்களா? இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா 30 days ஃப்ரீ ட்ரையல் இருக்கு. எந்த ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை, இதுவுமே ஆஸ் எ சர்வீஸ் தான். ஓகே, த்ரெட் டிடெக்ஷன் as a சர்வீஸ். நீங்க தனியா வந்து இது அப்ளிகேஷனோ இல்லை சாஃப்ட்வேரோ இன்ஸ்டால் பண்ணி எதுவும் பண்ண தேவையில்லை. 30 days வந்து இதுவும் ஃப்ரீ ட்ரையல் இருக்கு. ஓகே, இந்த க்ரௌட் ஸ்ட்ரைக் சொன்னீங்க இல்லைங்களா? ஆமா. க்ரௌட் ஸ்ட்ரைக்கும் சேம் லைக் இதே சர்வீஸ் சேம்? இல்ல க்ரௌட் ஸ்ட்ரைக் வந்து ஆன்டிவைரஸ். அது க்ரௌட் ஸ்ட்ரைக்ன்றது ஆன்டிவைரஸ். உங்களுடைய இப்போ நீங்க இந்த சிமான்டெக் ஆர் இந்த க்ரௌட் ஸ்ட்ரைக் ஃபால்கன் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இட்ஸ் ஆன்டிவைரஸ் டூல். ஸோ உங்களுடைய மெயினாக வந்து மால்வேர், ரான்சம்வேர் இந்த மாதிரி இது அட்டாக்ஸ்லாம் வந்து மெயினாக வந்து உங்களுக்கு ஃபால்கன் டூல் தான் யூஸ் பண்ணுறாங்க. பட் க்ரௌட் ஸ்ட்ரைக்ன்றது வந்து ஒரு ஆர்கனைசேஷன். எங்கே மென்ஷன் பண்ணல, ஓகே இங்கே இருக்குல்ல. ஸோ இதில் வந்து க்ரௌட் ஸ்ட்ரைக்கோடைய ஃபால்கன் ப்ராடக்ட்.
ஸோ CrowdStrikeன்றது கம்பெனி, பட் அதில் வந்து நிறைய ஸ்டப் ப்ராடக்ட் இருக்குது. இப்போ சிமெண்டெக் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது ஒரு ஆர்கனைசேஷன், அதுக்குள்ளே நிறைய டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ CrowdStrikeன்ற கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா அதில் நிறைய டிஃப்ரெண்ட் இது கொடுப்பாங்க. பட் ஃபால்கன் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரியான மால்வேர், ஆன்டிவைரஸ் எல்லாமே வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள், எண்ட் பாயிண்ட், க்ளவுட் செக்யூரிட்டி, நிறைய டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லா ப்ராடக்ட்டை பற்றி நான் சொல்ல, மெயினாக வந்து இந்த க்ளவுட் இங்கே பாருங்கள், அவங்களே வந்து ஒன் பிளாட்ஃபார்ம் கம்ப்ளீட் ப்ரொடெக்ஷன் சொல்றாங்க. மேபி நீங்க சொல்ற மாதிரி இட் கேன் கவர் லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் திங்ஸ். நிறைய டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்க கொண்டு வந்துட்டே இருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் மோஸ்ட் ஆஃப் த ஆர்கனைசேஷன் என்ன பண்றாங்க அப்படின்னா தே ட்ரை இந்த ப்ராடக்ட், ஃபால்கன் ப்ராடக்ட். இங்க இருக்கு பாருங்க, இந்த ஃபால்கன் இருக்கு பாத்தீங்களா, இது எல்லாமே வந்து ஆன்டி வைரஸ், ஆன்டி மால்வேர் ப்ரொடெக்ஷன் தான். ஸோ அதிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த யூஎஸ்பி டிவைஸ் கண்ட்ரோல் பண்ணுறது, ஃபால்கன் ப்ரோ, ஃபால்கன் என்டர்பிரைஸ், ஃபால்கன் எலைட், அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் வேரியன்ட் இருக்கு. பட் மேபி இந்த சைடு ப்ராடக்ட்ஸ்லாம் நான் ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணது கிடையாது. இதில் நீங்கள் சொல்கிற மாதிரி மேபி தேர் மைட் பி சம் த்ரெட் டிடெக்ஷன் இருக்கு. இங்கே இருக்கு பாருங்க, த்ரெட் இன்டெலிஜென்ஸ்லாம் இருக்கு. ஸோ வாட் எவர் கார்ட் டியூட்டியில் பண்ணுற மாதிரி த்ரெட் டிடெக்ஷன் சர்வீஸும் வந்து இவங்க கொடுக்குறாங்க. ஸோ இதே தான் அது. ஸோ செக்யூரிட்டி ஆப்ரேஷன் சென்டர் அண்ட் இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ் லேர்னிங், மெஷின் லேர்னிங் தான் இது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு, நீங்கள் கேட்ட மாதிரி இதில் த்ரெட் இன்டெலிஜென்ஸ் கொடுக்குறாங்க. பட் நிறைய டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் இருக்கு. பட் நான் மெயினாக சொன்னது வந்து அந்த ஃபால்கன் ப்ராடக்ட். அது மெயினாக வந்து இட் இஸ் ஆன்டி வைரஸ். ஆனால் காஸ்ட் அதிகம். அது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆனுவல் ப்ரைஸிங் எவ்வளோ, $300 சொல்கிறாங்க ஃபால்கன் கோகே. இது ஃபால்கன் எலைட்டோ கம்ப்ளீட் சொல்யூஷன்லாம் போனோம்னா அது ஏகப்பட்டது இருக்கும். இப்போ நீங்கள் கேட்குற சொல்யூஷன் வந்து இன்டெலிஜென்ட் த்ரெட் டிடெக்ஷன். ஸோ அது வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு மினிமம் வந்து ஃபால்கன் ப்ரோலேருந்து தான் இருக்குது. ஸோ ஃபால்கன் ப்ரோவில் வந்து கார்ட் டியூட்டியோட ஃபீச்சர்லாம் கவர் ஆகுது. வேறஸ் வந்து ஃபால்கன் கோல வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் ஜென் ஆன்டி வைரஸ் மட்டும்தான் இருக்குது. தான் ஃபால்கன் ப்ரிவென்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாடியூல்லாம் நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னா தென் யூ ஹேவ் டு கோ ஃபார் அட்வான்ஸ் லெவல். இதுவும் இருக்குது, ஆர்கனைசேஷனில் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, பட் இந்த அட்வான்ஸ் ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணுறாங்களான்னு தெரியல. லைக் டிஸ்கவர், ஓவர் வாட்ச் இதெல்லாம். பட் பேசிக் சர்வீசஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஜென் ஆன்டிவைரஸ் நிறைய ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கம்பெனிஸில் வந்து ஃபால்கன் ப்ரிவென்ட் யூஸ் பண்ணுறாங்க. பட் இன்டெலிஜென்ஸ் மாடியூல், டிவைஸ் கண்ட்ரோல் மாடியூல், அதாவது யூஎஸ்பிலாம் வந்து ஸ்டாப் பண்ணுறது, அதுவும் யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து பேசிக்லேயே வந்துடும். பட் அதை தாண்டி நிறைய மாடியூல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்களான்னு தெரியல. CrowdStrikeன்றது கம்பெனி நேம், பட் அதில் வந்து ஃபால்கன் ப்ராடக்ட்ல வந்து நிறைய சப் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ லெட்ஸ் see. Just one second. ஸோ அடுத்த ப்ராடக்ட் வந்து மேசி ப்ராடக்ட். மேசி ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் இதில் ஏதாவது டவுட் இருக்குங்களா? கார்ட் டியூட்டி, இன்ஸ்பெக்டரை பொறுத்த வரைக்கும். ஸோ இன்ஸ்பெக்டர் வந்து எந்த ஏரியா கவர் பண்ணுது, கார்ட் டியூட்டி வந்து எந்த ஏரியாலாம் கவர் பண்ணுதுன்றத ஒரு ஐடியா வச்சுக்கணும். ஸோ கார்ட் டியூட்டி வந்து ஈவெண்ட்ஸ், லாக்ஸ் வருது, அக்குமுலேட் ஆகுது உங்களுக்கு. அந்த வரக்கூடிய ஈவெண்ட்ஸ் அண்ட் லாக்ஸில் இருக்கக்கூடிய விஷயத்தை வச்சு நமக்கு இட் இஸ் கிவிங் அஸ் சொல்யூஷனிங். ஸோ இந்த EKS ரன் டைம்ன்றது அது என்னங்க? ஆமா, EKS வந்து இப்போ குபர்னெட்டிஸ் கிளஸ்டர்லயும் வந்து பாத்தீங்கன்னா கண்டெய்னர்ஸ் ரன் ஆகுது. இப்போ கண்டெய்னர்ஸ் ரன் ஆகும் போது என்ன ஆகுது அப்படின்னா ஒரு கண்டெய்னர் இன்னொரு பார்ட் கூட கனெக்ட் ஆகும், இல்லை இன்னொரு பர்டிகுலர் கண்டெய்னர் கூட கனெக்ட் ஆகும். இது குபர்னெட்டிஸ் சர்வீஸ். ஓகே, எலாஸ்டிக் குபர்னெட்டிஸ் சர்வீஸ்ல ரன் ஆகக்கூடிய அங்க நடக்கிற கனெக்டிவிட்டி, அங்க நடக்கக்கூடிய கனெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதுவும் அந்த லாக்ஸும் வரும். ஸோ இது எல்லாமே மெயினா வந்து அந்தந்த ப்ராடக்ட்லேருந்து வரக்கூடிய லாக்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸை வந்து ஒரு சென்ட்ரலைஸ்டா ஒரு இடத்துல அக்குமுலேட் பண்ணி அதில் கோரிலேட் பண்ணி உங்களுக்கு பிரச்சனைகளை வந்து ஐடென்டிஃபை பண்ணும். ஓகே, குபர்னெட்டிஸ் கண்டெய்னர்ஸ் அது. ஸோ EKS அப்படின்றது. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து AWS மேசி. ஸோ இது இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூ டோன்ட் ஹேவ் டு கெட் டூ டீப். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வெனவர் ஐ கெட் சம் டைம், ஓகே, ஸோ ஐ கீப் ஆடிங் ஒரு 2 hour செஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் அதில் ஆட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இன்கேஸ் மார்னிங் டைம் சூட் ஆச்சு அப்படின்னா ஐ நோட்டிஃபை அண்ட் தென் அந்த டைமில் வந்து ஐ டேக் இட். பட் இப்போதைக்கு அது தேவையில்லை. செக்யூரிட்டி ஸ்பெஷாலிட்டி எக்ஸாம் நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா இப்போ சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் அசோசியேட் முடிச்சுட்டு சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் ப்ரொஃபஷனல் கம்ப்ளீட் பண்ணிட்டு தென் செக்யூரிட்டி ஸ்பெஷாலிட்டி எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா இந்த 1 by 1 சர்வீசஸ் வந்து டீடைல்டாக என்னென்ன ப்ராடக்ட் எதுக்கு, எப்படி ஒர்க் ஆகுது, என்னென்ன பெனிஃபிட் இருக்கு, அதை ப்ராக்டிக்கலாக எப்படி அது யூஸ் பண்ணுறோன்றதை தெரிஞ்சிருக்கணும். பட் இப்போதைக்கு வந்து ப்ராடக்ட் நாலேஜ் இருந்தாலே வந்து போதுமானது சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் அசோசியேட் லெவலுக்கு. ஓகே, ஸோ அமேசான் மேசியை பொறுத்த வரைக்கும் நிறைய இப்போ வந்து செக்யூரிட்டி பிரீச்சஸ், நிறைய சின்ன சின்ன ஆர்கனைசேஷன்ல நிறைய ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கு. ஸோ அது எப்படி செக்யூரிட்டி பிரீச் அப்படின்னா
மெயினா என்ன சொல்றோம் அப்படின்னா உங்க ஆர்கனைசேஷனுடைய முக்கியமான டேட்டா வந்து யாரோ எடுத்துட்டாங்க, இல்ல வந்து ஒரு முக்கியமான சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன், பர்சனல் ஐடென்டிஃபையபிள் இன்ஃபர்மேஷன், பிஐஐ டேட்டான்னு சொல்லுவாங்க. ஸோ பிஐஐ அப்படின்னா பர்சனல், உங்களுடைய பர்சனல் ஐடென்டிஃபைல் டேட்டா அப்படின்னா நீங்க உங்களுடைய இன்ஃபர்மேஷன் லைக் ஆதார் கார்டு ஆர் பேன் கார்டு ஆர் உங்களுடைய பேங்க் கிரெடென்ஷியல்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷனை ப்ரொடெக்ட் பண்றதுக்கான சர்வீஸ் இது. ஸோ இது வந்து அமேசான் மேசி என்ன சொல்லலாம் அப்படின்னா யூ கேன் கால் இட் அஸ் எ டேட்டா பிரைவசி ஆர் டேட்டா செக்யூரிட்டி சர்வீஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லி மேனேஜ்டு சர்வீஸ். ஸோ whenever I say fully managed service, நம்ம வந்து இந்த டூலை வந்து தனியாக அப்ளிகேஷனுக்கு வந்து எக்ஸிக்யூட்டபிள் வாங்கி அதை வந்து ஒரு சர்வர்க்குள்ளே இன்ஸ்டால் பண்ணி அப்படிலாம் மேனேஜ் பண்ண தேவையில்லை. டேரெக்டாக நீங்கள் போயிட்டு அந்த சர்வீஸை நீங்கள் எனேபிள் பண்ணிட்டு யூ கேன் ஸ்டார்ட் யூசிங் இட். ஸோ இப்போ வந்து நமக்கு நிறைய டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணிகிட்டே போகிறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல மெயினாக ஒரு வார்த்தை இங்கே சொல்லியிருக்கேன், டேட்டா அப்படின்ற வார்த்தையை வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ டேட்டா வந்து மோஸ்ட்டாக எங்கே ஸ்டோர் ஆகுது உங்களுக்கு? உங்களுடைய S3 பக்கெட் ஆர் உங்களுடைய டேட்டா பேஸில் வந்து இந்த டேட்டாலாம் நிறைய ஸ்டோர் ஆகுது. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ப்ராப்ளம்ஸ் ஐடென்டிஃபை ஆகுது, இல்லை வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் இஷ்யூ வருது அப்படின்னா, செக்யூரிட்டி பிரீச் நடக்குது அப்படின்னா தென் திஸ் கேன் ஈஸிலி ஐடென்டிஃபை. ஓகே, நிறைய செக்யூரிட்டி பிரீச்சஸ் வந்து நடந்துகிட்டே இருக்கு. ஸோ அமேசான் மேசி ஹெல்ப்ஸ் யூ பிகம் மோர் டேட்டா கான்ஷியஸ். ஓகே, ஸோ அகெயின் இதில் பேக் எண்டில் என்ன நடக்கும் அப்படின்னா இட் இஸ் ஆல்சோ ஹேவிங் மெஷின் லேர்னிங் ML கேப்பபிலிட்டிஸ் இருக்கு. தென் பேட்டர்ன் ஃபைண்டிங் ஆர் பேட்டர்ன் மேட்சிங் கேப்பபிலிட்டிஸும் அதில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ ஏதாவது சென்சிட்டிவ் டேட்டா உங்களுடைய சிஸ்டமில் இருக்குது, இல்லை வந்து வாட் எவர் ப்ராப்ளமேட்டிக் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா தென் இட் ஹெல்ப்ஸ் யூ. ஓகே, ஸோ குயிக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ ஒரு கிரெடிட் கார்டு இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு S3 பக்கெட்டில் நீங்கள் ஸ்டோர் பண்ணியிருக்கீங்க, இல்லை ஒரு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வந்து அதில் ஸ்டோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா குயிக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த அமேசான் மேசி வந்து அந்த டேட்டாவை வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அனுப்பிடும். ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய பிஐஏ இன்ஃபர்மேஷன் வந்து அதில் ஸ்டோர் பண்ணியிருக்கீங்க, உங்களுடைய இது வந்து அதில் ஹைட் ஆகலை, மாஸ்க் ஆகலை, டைரெக்டாக ஓப்பனாகவே அந்த சர்வீஸ் வந்து சரி அந்த பர்டிகுலர் டேட்டா வந்து ஸ்டோர் ஆயிருக்குன்றத குயிக்காக வந்து உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணிடும். ஸோ அமேசான் மேசி இஸ் a security service that uses machine learning, pattern finding, matching capabilities to identify what? To identify sensitive data. ஸோ சென்சிட்டிவ் டேட்டான்னு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுடைய கிரெடிட் கார்டு, உங்களுடைய லாகின் கிரெடென்ஷியல், ஸோ சர்டிஃபிகேட்ஸ், கீஸ், பாஸ்வேர்ட்ஸ், ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த சென்சிட்டிவ் டேட்டா வந்து சேஃப்கார்ட் பண்ணுறது தான் இதோடைய வேலை. ஸோ இந்த இடத்துல ஆல்ரெடி கொடுத்துருக்குறேன். ஓகே, ஃபைன். ஸோ இதோடைய சர்வீஸ் வந்து வெரி லிமிட்டெட். ஓகே, ஸோ நீங்கள் இதை வந்து இன்ஸ்பெக்டர்லேயோ சாரி இன்ஸ்டன்ஸ்லேயோ இல்லை இமேஜ்லேயோ இல்லை லேம்டா ஃபங்க்ஷன்லையெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. இது ஒன்லி இட் இஸ் சர்வீஸ் ஃபார் யுவர் அமேசான் S3 மட்டும்தான். ஸோ இதில் இருக்கக்கூடிய அமேசான் S3ல நீங்கள் ஸ்டோர் பண்ணியிருக்கக்கூடிய டேட்டாவில் ஏதாவது வந்து ஹெல்த் இன்ஃபர்மேஷன், ஈவன் வந்து ஒரு சில இப்போ யூரோப்லாம் போனீங்க அப்படின்னா ஈவன் வந்து உங்களுடைய ஹெல்த் ரெக்கார்ட், நீங்கள் உங்களுடைய பேஷண்ட் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே கூட வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி கிரிட்டிக்கல் ரெக்கார்ட். அதை கூட வந்து வெளியில் தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இட் இஸ் அ ப்ரொடெக்டட் ஹெல்த் இன்ஃபர்மேஷன். யூரோப்போடைய GDPR ஜென்ரல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட் படி PHI இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. அது ப்ரொடெக்டட் ஹெல்த் இன்ஃபர்மேஷன். இது வந்து பர்சனல் ஐடென்டிஃபைல் இன்ஃபர்மேஷன் சொல்றது உங்களுடைய லாகின் கிரெடென்ஷியல், கிரெடிட் கார்டு அதெல்லாம் வந்து PIIல வரும். ப்ரொடெக்டட் ஹெல்த் இன்ஃபர்மேஷன் வந்து PHIன்னு வரும். ஸோ அந்த PHI டேட்டா கூட வந்து பார்த்தீங்கன்னா யார் யாருக்கு ஆக்சஸ் கொடுத்துருக்கீங்க, யார் யார் அந்த டேட்டாவை ஆக்சஸ் பண்ணுறாங்க, ஸோ அது எல்லாமே வந்து அங்கே கேப்சர் ஆகும். ஸோ உங்களுடைய ஆக்சஸ் கண்ட்ரோல், ஸோ ஹூ ஹஸ் ஆத்தென்டிகேஷன் ஆர் ஆத்தரைசேஷன் யார் யாருக்கெல்லாம் இருக்கு ஆக்சஸ் பண்ணுறதுக்கு, அதெல்லாம் வந்து செக் பண்ணிட்டு தென் வந்து இட் வில் கிவ் அ ரிப்போர்ட். ஸோ மெயினாக வந்து
PII and PHI ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் யூஸ் பண்ணலாம். PHI ஸ்டாண்டர்ட் வந்து ஹிப்பான்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்த் கேரோடைய ஸ்டாண்டர்ட் சொல்லுவாங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ் போர்ட்டபிலிட்டி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி ஆக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து எங்கே மெயினாக யூஸ் ஆகுதுன்னா மெடிக்கல் இண்டஸ்ட்ரி ஆர் ஹெல்த் கேரில் வந்து இந்த ரெகுலேஷன் வந்து ரொம்பவே சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷனை ட்ரீட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ வந்து இந்த ஸ்டாண்டர்ட் ஹிப்பா ஸ்டாண்டர்ட் வந்து உங்கள் ஆர்கனைசேஷனில் வாங்கணும் அப்படின்னா தென் அமேசான் மேசி இஸ் எ வெரி குட் டூல். ஸோ அந்த டூல் வழியாக நீங்கள் வந்து PII இன்ஃபர்மேஷனும் பண்ணலாம். தென் பேஷண்ட்டோடைய ஹெல்த் ரெக்கார்டு ஹெல்த் இன்ஃபர்மேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது பண்ண முடியும். ஸோ PHI ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பேஷண்ட் ஹெல்த் இன்ஃபர்மேஷன், அதான் PHIன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஹிப்பா ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து நம்ம மீட் அவுட் பண்ண முடியும். ஈவன் வந்து யூரோப்பில் வந்து ரொம்பவே வந்து EMEA ரீஜனில் வந்து GDPR வந்து ரொம்ப சென்சிட்டிவாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஜெனரல் டேட்டா ப்ரைவசி ரெகுலேஷன், இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு கிடைக்கும் அமேசான் மேசியை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா. GDPR as well as HIPAA ஸ்டாண்டர்ட் மெயினாக வந்து மெடிக்கல் ஹெல்த் இன்சூரன்ஸ் அந்த இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் வெரி மச் நீடட். ஸோ இன் அ சிம்பிள் ஆன்சர், அமேசான் மேசி வந்து உங்களுடைய S3 பக்கெட்டில் என்னென்ன டேட்டா ஸ்டோர் பண்ணுறீங்க, அதை நீங்கள் எதெல்லாம் வந்து பப்ளிக்காக ஆக்சஸ் பண்ண அலோவ் பண்ணுறீங்க, ப்ரைவேட் ஆக்சஸ் பண்ண அலோவ் பண்ணுறீங்க, அதில் மெயினாக வந்து சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் பேருக்கு ஆக்சஸ் கொடுத்துருக்கீங்க, அந்த டேட்டா வந்து நீங்கள் என்கிரிப்ட் பண்ணியிருக்கீங்களா இல்லையா, எத்தனை பக்கெட் வந்து பப்ளிக்காக ஆக்சஸ் பண்ண அலோவ் பண்ணியிருக்கீங்க, எதுலலாம் என்கிரிப்ஷன் எனேபிள் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் பார்க்க முடியும். ஸோ பப்ளிக் accessible buckets, access control, என்கிரிப்ஷன் எனேபிள் பண்ணியிருக்கீங்களா இல்லையா. ஸோ டேட்டா உள்ளுக்குள்ள இருக்கிற டேட்டால வந்து எதெல்லாம் PII இன்ஃபர்மேஷன் PHI இன்ஃபர்மேஷன் அது ஐடென்டிஃபை பண்ணி வரதுக்கு இல்லாமல் நீங்கள் சென்சிட்டிவ் டேட்டா வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது நம்பர் 1. அதே மாதிரி S3 பக்கெட் லெவலில் என்னென்ன கண்ட்ரோல்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத வந்து அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இஷ்யூவாக வந்து அதில் ரைஸ் ஆகும். ஸோ இந்த இடத்துல இந்த பக்கெட் வந்து நீங்கள் பப்ளிக்காக ஆக்சஸ் கொடுத்துருக்கீங்க, ஸோ அதை வந்து லிமிட் பண்ணுங்கள் டு ஸ்பெசிஃபிக் பீப்புள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட்டாகவும் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். ஓகே, ஸோ என்னென்ன மாதிரியான எக்ஸல் ஃபைலில் இல்லை PDF ஃபைலில் வந்து இந்த பர்டிகுலர் க்ரெடென்ஷியல் இருக்குது அப்படின்றது இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் காமிக்கிறேன். மேபி லெட் மீ. ஸோ மேசி கன்சோலில் லாகின் பண்ணலே கிடைக்கும். ஸோ மேசி செக்யூரிட்டி ஃபைண்டிங் சாம்பிள் எடுத்து பார்ப்போம் இருங்க. இதில் வந்து எப்படி உங்களுக்கு ரிப்போர்ட் வரும் அப்படின்னா இந்த மாதிரி தான் வரும். ஓகே, ஸோ இதில் வந்து இந்த பர்டிகுலர் PDF ஃபைலில் இல்லை இந்த பர்டிகுலர் CSV ஃபைலில் வந்து இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு வரும். இங்கே பாருங்கள், இதில் வந்து இந்த டெக்ஸ்ட் ஃபைலில் வந்து இந்த இடத்துல உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் இருக்குது. அதே மாதிரி இந்த JSON ஃபைலில் வந்து உங்களுடைய கிரெடென்ஷியல் நீங்கள் ஸ்டோர் பண்ணியிருக்கீங்க. இந்த எக்ஸல் ஃபைலில் வந்து உங்களுடைய கிரெடிட் கார்டு இன்ஃபர்மேஷன் அப்படியே ஓப்பனாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி இதில் வந்து அலர்ட் வரும், ஹை மீடியம் லோ அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எந்தெந்த எக்ஸல் ஃபைல் JSON ஃபைல் டெக்ஸ்ட் ஃபைல் எல்லாம் எந்த மாதிரியான ஃபைலாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஏதாவது சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் இருந்தது அப்படின்னா எந்த அளவுக்கு சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன்ன்றதை வந்து கேட்டகரைஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லும். ஸோ இதில் ஹை சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷனா, லோ சென்சிட்டிவா, இல்லை மீடியம் சென்சிட்டிவான்றத உங்களுக்கு வந்து அந்த ரிப்போர்ட்லேயே வந்துடும். இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ இந்த மேசி டூல் எனேபிள் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ரிப்போர்ட் இந்த ஃபைண்டிங்கை வந்து ஒரு இடத்துல வந்து நம்ம ஸ்டோர் பண்ணணும். ஸோ அந்த ஃபைண்டிங்கை வந்து அதே பக்கெட்ல ஸ்டோர் பண்ணக்கூடாது. ஸோ அந்த ஃபைண்டிங்கை வந்து நீங்க அமேசான் மேசிலேருந்து வரக்கூடிய ஃபைண்டிங்கை இன்னொரு S3 பக்கெட்ல ஸ்டோர் பண்ணிட்டு அந்த ஃபைல ரிப்போர்ட் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஃபைண்டிங்ஸ் காமிக்கும். என்ன லெவல் ஆஃப் சிவியாரிட்டி இருக்கு, அதுல என்ன ஃபைண்டிங் டைப், அது வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷனா இல்லை கிரெடென்ஷியலா இல்லை வந்து ஹெல்த் இன்ஃபர்மேஷனா என்னன்றத சொல்லும். அது எந்த ரிசோர்சஸ்ல அந்த பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி உங்களுக்கு ரிப்போர்ட் வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த சப்போர்ட் டீம் கூட இல்லை வந்து அந்த பிஸ்னஸ் யூனிட் கூட ஒர்க் பண்ணி அந்த பர்டிகுலர் ஃபைலில் இருக்கக்கூடிய அந்த சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷனை மாஸ்க் பண்ண சொல்லணும், இல்லை வந்து அதை அந்த ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா பர்மிஷன்ஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண சொல்லணும். ஸோ அந்த கண்டென்ட் டைப், அந்த பிரச்சனைகள் என்கிரிப்ஷன் இருக்கா இல்லையா, ஸோ இதெல்லாம் குயிக்காக ரெக்கக்னைஸ் பண்ணி உங்களுக்கு நல்ல ஒரு ரிப்போர்ட்டிங் டூலாக இருக்கும். திஸ் டூல் இஸ் பர்பஸ் பில்ட் ஃபார் S3 மட்டும்தான். ஸோ அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் கோயிங் டு டூ எனிதிங். ஸோ உங்களோட ஈஸி டு இன்ஸ்டன்ஸோ இல்லை அங்கெல்லாம் இருக்காது. இது ரொம்பவே ஈஸியாக நீங்கள் வந்து செட்டப் பண்ணலாம். எஸ்பெஷலி வந்து இன்சூரன்ஸ், ஹெல்த் கேர், ஃபினான்ஸ்,
இந்த இண்டஸ்ட்ரியில தான் வந்து பாத்தீங்கன்னா இது எனேபிள் பண்ண சொல்லுவாங்க. ஆனா EMEA போயிட்டீங்க அப்படின்னா, யூரோப் ரீஜன்ல போயிட்டீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா அது வந்து எனேபிள் பண்ண சொல்றாங்க. மேசி வந்து திஸ் மஸ்ட் சர்வீஸ்ன்ற மாதிரி அதுல நிறைய இடத்துல ஃபாலோ பண்றாங்க. ஏன்னா அங்க வந்து டேட்டா பொறுத்த வரைக்கும் இட் இஸ் வெரி வெரி சென்சிட்டிவ். ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா அந்த GDPR ஆக்ட் படி have to take care of all the data. ஸோ அப்போ வந்து அந்த டேட்டா ப்ரைவசி, டேட்டா செக்யூரிட்டி ரெக்யர்மெண்ட்ஸ்லாம் வந்து ஈஸியாக நம்ம மீட் அவுட் பண்ணலாம் when you are using மேசி லைக் டூல்ஸ். ஸோ கம்ப்ளைன்ஸும் நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ லெட் மீ ஜஸ்ட் இதுவும் வந்து ப்ரைஸிங் இருக்கு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 GB வரைக்கும் ஒரு ப்ரைஸிங் இருக்கும். அப்புறம் போக போக வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் எவ்வளோ நம்பர் ஆஃப் பக்கெட்ஸ் நம்ம எவால்வேட் பண்ணுறோம், எவ்வளோ டேட்டா அதில் எவால்வேட் பண்ணுறோம், அதில் எந்த அளவுக்கு வந்து சென்சிட்டிவ் டேட்டா அது ஃபைண்ட் அவுட் பண்ணுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் உங்களுக்கு. ஓகே, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ப்ரைஸிங் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 30 days ஆர் ஃபர்ஸ்ட் 100 GB வந்து ரொம்ப கம்மியாக வரும். அப்புறம் போக போக வந்து உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த அமேசான் செக்யூரிட்டி ஹப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே உங்களால் பார்க்க முடியும். ஸோ இன்ஸ்பெக்டர், கார்ட் டியூட்டி, மேசி இதுலேருந்து வரக்கூடிய கம்ப்ளீட் அந்த எண்ட் டு எண்ட் விஷயங்கள் எல்லாம் ஒரு இடத்துல உங்களால பார்க்க முடியும். ஸோ இன்னும் ஒரு முக்கியமான சர்வீஸ் வந்து அமேசான் டிடெக்டிவ். இந்த 4 சர்வீஸ் தான் வந்து மெயினாக அசோசியேட் லெவலுக்கு தேவை. ஸோ 1 by 1 இந்த சர்வீஸ் எப்படி ஒர்க் ஆகும் என்னன்றது வந்து நான் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். இப்போ இது மட்டும் நம்ம குயிக்காக டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஸோ அமேசான் டிடெக்டிவை பொறுத்த வரைக்கும் ஸோ சேம் தான், நேம்லேயே உங்களுக்கு தெரியுது, இட் இஸ் டிடெக்டிவ் சர்வீஸ். ஸோ அகெயின் சேம் லைக் அதர் சர்வீசஸ், என்னென்ன மலீஷியஸ் ஆக்டிவிட்டி இருக்குது, சஸ்பீஷியஸ் ஆக்டிவிட்டி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குயிக்காக உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணோம். சேம் இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து கார்ட் டியூட்டி மாதிரி தான். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக உங்களுடைய ஓகே லெட் மீ ஜஸ்ட் இது வந்து புதுசாக வந்த சர்வீஸ். ஓகே, பட் கார்ட் டியூட்டி வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கு. ஸோ டிடெக்டிவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா we can detect the issue, analyze the issue, analyze or investigate. இது வந்து ஒரு ரூட் காஸ் அனாலிசிஸ் டூல் ஆர் ப்ராப்ளம் மேனேஜ்மெண்ட் டூல்னு சொல்லலாம். இன்வெஸ்டிகேட் and quickly identify the ப்ராப்ளம் ஆர் ரூட் காஸ். ஸோ டிடெக்டிவ் அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து மெஷின் லேர்னிங், ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ், கிராஃப் தியரி அப்படின்ற மாதிரி ஒரு 3 டைப் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் மெத்தட் இருக்கு. ஸோ அந்த 3 மெத்தடுமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அமேசான் டிடெக்டிவ்ல வந்து யூஸ் பண்றாங்க. மெஷின் லேர்னிங் அல்காரிதம், எம்எல் கேப்பபிலிட்டிஸ் இருக்கு, அல்காரிதம்ஸ் வந்து எனேபிள் பண்ண முடியும் இந்த டூல்ல. ஆட்டோமேட்டிக்காக வந்து அது ஏதாவது புது சேஞ்ச் இன் பேட்டர்ன் ஆர் சேஞ்ச் இன் ட்ரெண்ட் வருது அப்படின்னா குயிக்காக அது வந்து இன்ஃபார்ம் பண்ணிடும். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சேஞ்ச் இன் ட்ரெண்ட் அப்படின்னா இப்போ டெய்லி வந்து ஒரு பக்கெட்லேருந்து இன்னொரு பக்கெட்டுக்கு வந்து ஒரு 50 GB காப்பி ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. திடீர்னு ஒரு நாள் வந்து 200 GB காப்பி ஆகுது அப்படின்னா இட் இஸ் a சேஞ்ச் இன் ட்ரெண்ட். யாரோ திடீர்னு அதிகமாக டேட்டா வந்து மூவ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, இல்லை வந்து காப்பி பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இட் இஸ் அன் அன்யூஷுவல் பிஹேவியர். ஸோ அந்த மாதிரி சஸ்பீஷியஸ் பிஹேவியர், அன்யூஷுவல் பிஹேவியர் வந்து குயிக்காக வந்து ஐடென்டிஃபை பண்ணோம். ஸோ தென் வி கால் இட் அஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்கல் வந்து ஹிஸ்டாரிக்கலாக என்னென்ன மாதிரி ட்ரெண்ட் இருந்திருக்கு, என்ன மாதிரி நடந்திருக்கு, இப்போ திடீர்னு ஏதாவது மாறுது அப்படின்னா அதையும் வந்து மாற்றுவாங்க. தென் கிராஃப் தியரின்னு சொல்லுவாங்க. இப்போ கிராஃப் வந்து நம்ம பார்ப்போம், திடீர்னு யூட்டிலைசேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கு, இல்லை யூசேஜ் அதிகமாக இருக்கு, மூவ்மெண்ட் புதுசாக வித்தியாசமாக தெரியுது அப்படின்னா ஸோ இந்த 3 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் த்ரெட் டிடெக்ஷன் மெக்கானிசம் வந்து அல்காரிதம் இருக்கு. அது 3மே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமேசான் டிடெக்டிவ்ல இருக்கு. ஸோ மெயினாக வந்து உங்களுடைய AWS அக்கௌண்ட்ல
மலீஷியஸ் ஆக்டிவிட்டி அன்ஆத்தரைஸ் பிஹேவியரை வந்து டிடெக்ட் பண்றதுக்கு வந்து நமக்கு கார்ட் டியூட்டி யூஸ் பண்றோம். பட் வேற டிடெக்டிவ் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த ரூட் காஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து உங்களுக்கு கார்ட் டியூட்டியில வந்து இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. பட் அதுக்கப்புறம் டிடெக்டிவ் என்ன பண்ணுவாரு, டிடெக்டிவ் வந்து ஒரு லெவல் ஒன் மோர் லெவல் வந்து இறங்கி அது ப்ராப்ளம் மேனேஜ்மெண்ட் பண்றது இல்ல ரூட் காஸ் அனாலிசிஸ் பண்றது. ஸோ அதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டூல் யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ அதை ஐடென்டிஃபை பண்றதுக்கு வந்து கார்ட் டியூட்டி வந்து ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் கண்டினியூஸ் த்ரெட் டிடெக்ஷன் அண்ட் மானிட்டரிங் சர்வீஸ். இப்போ நமக்கு வந்து டேட்டா கிடைச்சிருச்சு. பட் அந்த டேட்டாவை வந்து நம்ம அனலைஸ் பண்ணி அதுல இருந்து வந்து ஒரு ஸ்பெசிபிக் இதுதான் பிரச்சனை அப்படின்றத வந்து டிரைவ் பண்றதுக்கு வி நீட் ஒன் மோர் லெவல் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் சர்வீஸ் ஆர் ஒன் மோர் லெவல் ஆஃப் த்ரெட் டிடெக்ஷன் சர்வீஸ். அதை விஷுவலைஸ் பண்ணி இதுதான் பிரச்சனை, இதுதான் கரெக்டான ரூட் காஸ் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்றதுக்கு டிடெக்டிவ் சர்வீஸ் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ டிடெக்டிவ் சர்வீஸ் வந்து இட்ஸ் எ ப்ராப்ளம் மேனேஜ்மெண்ட் டூல் ஆர் ரூட் காஸ் ஃபைண்டிங் டூல். ஸோ நமக்கு நிறைய டிஃப்ரெண்ட் டூல்ஸ்லேருந்து நமக்கு டேட்டா கிடைச்சிருச்சு. இப்போ வந்து ஒரு கிராஃப் மாடல் ஆர் ஒரு கிராஃப் தியரி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் தியரி வந்து கிடைச்சிருச்சு. பட் கன்க்ளூசிவா இதுதான் பிரச்சனை, இங்க இருந்தா இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுன்னு எவிடன்ஸோட கிடைக்கிறது வந்து இந்த டிடெக்டிவ் டூல் வழியா கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ எப்படி சொல்லலாம் அப்படின்னா டிடெக்டிவ் இஸ் எ ப்ராசஸ் ஆர் அ ப்ரொசீஜர் ஃபார் ரூட் காஸ் அனாலிசிஸ். ஒரு செக்யூரிட்டி இஷ்யூ நடந்துருச்சு, அந்த செக்யூரிட்டி இஷ்யூ இதனால தான் நடந்ததுன்றத ஃபைனலைஸ் பண்றது கன்ஃபார்ம் பண்றதுக்கு வந்து இது யூஸ் பண்ணுவாங்க. டு இன்வெஸ்டிகேட் தி செக்யூரிட்டி ஃபைண்டிங்ஸ் அண்ட் கன்க்ளூட் தி ரூட் காஸ் அனாலிசிஸ். ஓகே, ஸோ அதுதான் வந்து இந்த டிடெக்டிவ் சர்வீஸோட வேலை. மெயினாக வந்து ஒரு அது வந்து கிராஃப் மாடலாக இருக்கலாம் ஆர் இட் கேன் பி எ ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் அல்காரிதமாக இருக்கலாம், இல்லை மெஷின் லேர்னிங் கேப்பபிலிட்டிஸை யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் 3 விதமான சொல்யூஷனிங் இருக்கு, 3 விதமான அல்காரிதம் இருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம குயிக்காக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த சர்வீஸ் எல்லாத்துலயுமே இன்னொரு பியூட்டி என்ன அப்படின்னா நீங்க மல்டிபிள் அக்கௌண்ட்ல வந்து நீங்க இது பண்ண முடியும். அமேசான் டிடெக்டிவா இருக்கட்டும், இல்லை அமேசான் இன்ஸ்பெக்டரா இருக்கட்டும், அமேசான் செக்யூரிட்டி ஹப்பா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து மல்டி அக்கௌண்ட். இப்போ உங்க ஆர்கனைசேஷன்ல எனக்கு நிறைய டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா அது எல்லாத்தையும் சென்ட்ரலைஸ்டா ஒரே இடத்துல இருந்தே யூ கேன் ஹேண்டில் இட். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 சர்வீஸை வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சு வைங்க. நான் இது டைம் கிடைக்கும் போது ஐ வில் ஆல்சோ டாக் அபவுட் ஷீல்டு, ஃபயர்வால் மேனேஜர், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சர்வீசஸ் இருக்கு. ஸோ நான் அதை வந்து இன்க்ளூட் பண்ண ட்ரை பண்றேன். பட் ஒரு சர்வீஸுமே வந்து கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆகும் அதை ஃபுல்லா எண்ட் டு எண்ட் டிஸ்கஸ் பண்றதுக்கு. பட் அசோசியேட் லெவல்ல வந்து அந்த டூலோட பர்பஸ் என்ன, அது எங்க யூஸ் ஆகுதுன்றது ஓரளவுக்கு கிளியரா இருந்தாலே போதுமானது. ப்ரொஃபஷனல் லெவல் போகும்போது அதோடைய பெனிஃபிட்ஸ், யூஸ் கேசஸ், ப்ரைசிங், அதுல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன லிமிடேஷன் இருக்குன்றது தெரியணும். செக்யூரிட்டி எக்ஸாம் எழுதுறீங்க, செக்யூரிட்டி ஸ்பெஷாலிட்டி எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா தென் கண்டிப்பா வந்து உங்களுக்கு இன்னும் டீப் டைவா தெரிஞ்சிருக்கணும், ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஜர் இருக்கணும். ஓகே, ஸோ இப்போதைக்கு இந்த 4 டூல் பார்ப்போம். சரி, 4 டூல் பற்றி தெரிஞ்சிருக்கீங்க. ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 2-3 டூல் பற்றி இந்த ஷீல்டு, ஃபயர்வால் மேனேஜர், இந்த மாதிரி சர்வீசஸ்லாம் இருக்கு. ஸோ அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். தென் நான் டைம் கிடைக்கும் போதெல்லாம் இல்லை ஸ்டார்ட் ஆடிங் ஒரு சர்வீஸ் பற்றி டீட்டெயிலாக ஆட் பண்ணிட்டு, நான் அது வந்து செக்யூரிட்டி இதுக்காக தான் கிளாஸ் எடுக்கணும். பட் இருந்தாலும் உங்களுக்கு நான் ஆக்சஸ் கொடுக்குறேன், அது நீங்கள் இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஓகே, இந்த 4 வாட் எவர் லைக் செக்யூரிட்டி ஹப் ஆர் இந்த 4 சர்வீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணல ஏதாவது டவுட் இருந்தா யூ கேன் ஆஸ்க். நெக்ஸ்ட் டைம் நீங்க செக்யூரிட்டி கிளாஸும் தனியா கண்டக்ட் பண்றீங்களா? ஆமா அது 30 hours இருக்கு. ஆமா ஓகே. ஆமா, அது வந்து நீங்க ப்ரொஃபஷனல் லெவல் முடிச்சுட்டு பண்ணா பெட்டர். ஆர்எல்ஸ் நீங்க அசோசியேட் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு 30 hours செஷன் வந்து அமேசான் செக்யூரிட்டி ஸ்பெஷாலிட்டி வந்து அட்டன் பண்ணலாம். பட் நான் இது உங்களுக்கு ஆக்சஸ் எனேபிள் பண்றேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐ கேன் கிவ் யூ ஆக்சஸ் ஸோ தட் நீங்க கேன் கோ த்ரூ இட். பட் லைவ் அட்டன் பண்ணாலும் அட்டன் பண்ணலாம், 30 hours கிளாஸ் இருக்கு. ஸோ இதுல என்ன ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இப்ப நம்ம நேத்து இஷ்யூ இருக்கு அப்படின்னா உடனே இன்னைக்கு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட முடியாது. ஏன் அப்படின்னா இந்த அல்காரிதம் எல்லாமே இட் இஸ் அ டைம் கன்சியூமிங் அல்காரிதம். ஒரு 1 week ஆர் 48 hours ஆர் 24 hours அது ஒரு பேட்டர்னுக்கு வரணும்.
ஓகே. ஸோ நிறைய இடத்துல அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, செக்யூரிட்டி இஷ்யூ வந்து நேத்து நடந்தது அப்படின்னா, இன்னைக்கே வந்து அதுல உங்கள்ட்ட வந்து ரிசல்ட் எதிர்பார்ப்பாங்க. அப்படி பண்ண முடியாது. இந்த டூல் வந்து ஒரு வாரம் எனேபிள் ஆயிருக்கு, இல்ல வந்து ஒரு மாசம் எனேபிள் ஆயிருந்தது அப்படின்னா, டேட்டா அக்ரிகேட் ஆகி அந்த பிஹேவியர் இன்டராக்ஷன்ஸ்லாம் வந்து ஓவர் த பீரியட் நடந்திருந்தா மட்டும்தான் இந்த டூலால வந்து அந்த சம்மரைஸ் பண்ணி, அனலைசிஸ் பண்ணி, விஷுவலைஸ் பண்ணி உங்களுக்கு டேட்டா கொடுக்க முடியும். ஸோ ஏன்னா இது வந்து இட் இஸ் எ டேட்டா அக்ரிகேஷன் ஆர் ஈவென்ட் அக்ரிகேஷன் ஆர் ஈவென்ட் கோரிலேஷன் டூல் இது. ஸோ அப்போ வந்து ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம்ல வந்து அந்த டூல் ரன் ஆயிருந்து அந்த டேட்டா அக்ரிகேட் ஆயிருந்தா மட்டும்தான் உங்களால அதை வந்து இது இது நிஜமாலுமே பிரச்சனை, இது பிரச்சனை இல்லைன்றதை வந்து உங்களால கோரிலேட் பண்ணி அந்த டூலால கண்டுபிடிக்க முடியும். ஸோ நம்ம இப்போ உடனே எனேபிள் பண்ணி இன்னும் அடுத்த 10 நிமிஷத்துல இந்த டேட்டா வரணும் அப்படின்னா இட் ஒன்ட் கெட் இட். ஓகே, அதுக்கு வந்து இது இருக்கு, பஃபரிங் டைம் இருக்கு. இப்போ ஈவன் வந்து ஒரு கார்ட் டியூட்டி எனேபிள் பண்றோம் அப்படின்னா இந்த இடத்துல இருந்து வரக்கூடிய லாக்ஸ் எல்லாத்தையும் அது கொண்டு வந்து ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணணும். தென் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து கிளவுட் ட்ரெயில 90 டேஸ் கண்டென்ட் இருக்கு அப்படின்னா மேபி 3 months வரைக்கும் உங்களுக்கு வந்து டேட்டா கிடைக்கும். ஸோ அதை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா ஃபைண்டிங் ஸ்டார்ட் ஆகும். பட் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபுல் ஃபிளெஜ்டு டேட்டா விஷுவலைசேஷன் உங்களுக்கு செக்யூரிட்டி ஃபைண்டிங்ஸ் வந்து இமீடியட்டா கிடைக்குமானா கிடைக்காது. அட்லீஸ்ட் ஒரு 48 hours, அட்லீஸ்ட் ஒரு 1 week ஆனிச்சுன்னா யூ கேன் ஸ்டார்ட் கெட்டிங் ரியல் ப்ராப்ளம்ஸ், ரியல் டிடெக்டிவ் இன்ஃபர்மேஷன் ஆர் ப்ராப்ளம் ஃபைண்டிங் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த பாயிண்ட் மைண்ட்ல வச்சுக்கங்க. ஏன்னா சில பேர் வந்து உங்களை ஒரு செக்யூரிட்டி இஷ்யூஸ் நடந்ததுன்னா உடனே இதை எனேபிள் பண்ணி உடனே ரிப்போர்ட் கேட்பாங்க. அப்படிலாம் பண்ண முடியாது. ஸோ இட் டேக் சம் டைம். அதுக்கு பஃபரிங் டைம் இருக்கு, கோரிலேஷன் டைம் இருக்கு. இந்த டேட்டா வந்து அக்ரிகேட் ஆகணும். இட் ஹாஸ் டு கெட் கன்சாலிடேட்டட். அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷுவலைசேஷன் ஐடியா கிடைச்சு அப்புறம் வந்து இட் வில் ஸ்டார்ட் கிவிங் யூ அக்ரிகேட்டட் ப்ராப்ளம் ஆர் இன்டராக்ஷன் பத்தி கொடுக்க ஆரம்பிக்கும். Okay, so நாளைக்கே வந்து பார்த்தீங்கன்னா we'll connect around same time. So then we'll discuss about ஒரு 3 or 4 more services பார்ப்போம். Then அதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கறதுக்கு we'll connect later. நான் if in case நான் மார்னிங் டைமில் எடுக்கிறேன் அப்படின்னா I'll keep you informed. or else வந்து நம்ம எடுத்துட்டு அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் அந்த டீம்ஸ் சாரி வாட்ஸ்அப் சேட்டில் வந்து அப்டேட் பண்ணுறேன். I'll stop there.